எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹேண்ட்ஸம் கிங்கான தயாங்கோட 3 ஷாட்டுன்னு 3வது பார்ட். 3 ஷாட்டில் 3rd பார்ட், லாஸ்ட் பார்ட்டு, ஃபைனல் பார்ட் இதுதான். இதோட இந்த ஸ்டோரி கண்டிப்பாக முடிஞ்சிரும். போன பார்ட் பார்க்காதவங்க இன்னும் 2 பார்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இந்த இதுலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லாவே புரியும். இல்லைனா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சரி, ஓகே. இதுலேருந்து நம்ம ஸ்டோரிகளை டபக்குன்னு குதிச்சுக்கலாம். போன பார்ட் வந்து எதோட முடிச்சிருப்போம்னா, தேயாங் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பான். இந்த மாதிரி உன்னைய நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படி இப்படி சொல்லிட்டு பேசியிருப்பான். நீங்கள் தேயாங்க எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறீங்க, பட் பையன் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. அவனுக்கு ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்குடி, நான் அப்படியே கொஞ்சம் வெளில போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்து போயிட்டான். நீங்கள் எப்படி அவனை வியர்டாக பார்க்குறீங்க. என்ன தான் தேயாங் மேலே கொஞ்சம் ட்ரஸ்ட்டு இருந்தாலும் நீங்கள் யோசிக்கிற விதம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. உண்மையிலே இவன் வந்து எதுக்காக ஃபீல் பண்ணுறான்? நம்மளை ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறானா, இல்லை மதுவை நினச்சி ஃபீல் பண்ணுறானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. பட் நீங்கள் கோவலாக படலை, எதுனாலும் ஓகே நம்ம மாமா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்டீங்க. அப்புறம் வந்து நீங்கள் தூங்கி எப்படி காலையில் எப்படின்னா ஒரு 2 கிட்ட முழிக்கிறீங்க. தேயாங்க வந்து எப்போ படுத்தானே தெரில. பாவம் குழந்த மைப்பில் தூங்கிட்டு இருக்கான், ரொம்ப அழுதுருப்பான் போல். நீங்கள் அப்படியே அவனோட கன்னத்தில் கையை வைக்கிறீங்க. அவன் அப்படியே டக்குன்னு ஒரு செகண்ட் முழிச்சு உங்கள் கையை வந்து ஹக் பண்ணிட்டு படுக்கிறான். நீங்கள் எப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. நீ ஒரு குழந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்தால சிரிச்சுட்டே இருந்தாலும் நீங்கள் தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து டீ தான் மார்னிங் ஆகுது. அப்படியே அங்கே வந்து மேரேஜ் ப்ரிப்ரேஷன் எல்லாமே ஆக்சுவலி அங்கே போய்கிட்டுருக்கு. அப்போது வந்து காலையில் வந்து அந்த ஆக்சுவலி மதுக்கு பார்த்து வச்சுருக்க பையன் நேம் கூட என்னன்னு நான் மறந்துட்டேன். அந்த மதுவோட ஹஸ்பண்ட்னே வச்சுப்போம், மதுவோட ஃபியான்சி. அந்த பையன் வந்து காலையில் வந்து எங்கேயோ போயிருப்பான் போல். மேரேஜ் அன்னைக்கு தான் காலையில் எங்கே போயிருப்பான் அப்படின்னா, எதமோ கடைக்கு என்னமோ போகிற இடத்துல அந்த பையனுக்கு லைட்டாக ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போல். அதனால காலையிலே அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற சுச்சுவேஷனு. தேயாங்க அடிச்சு பிடிச்சி கிளம்புறான்ட்டு என்ன ஆச்சு திடீர்னு இப்படி காலையில் கல்யாணத்து அதுவுமா இப்படி அபசோனமாக நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காசிப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு கொஞ்சம் சிவியராகவே ஆயிடுச்சு அப்படிங்கிறதால அன்றைக்கி கண்டிப்பாக கல்யாணத்தை வைக்கவே முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கான். மதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு மது ரொம்ப அழுறா. இந்த விஷயம் ஆக்சுவலி இன்னுமே உங்களுக்கு தெரியலை. நீங்கள் தெரியும் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போகலை. மது போயிருக்கா, தேயாங் போயிருக்கான். அப்புறம் இப்படி தான் ஃபேமிலிக்குள்ளே எல்லாருமே போகிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் இதை ரொம்ப பெருசு எப்படி சொல்ல, கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் இன்னொரு நாள் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்களே தவிர இந்த அப்பாக்கு சொன்னோம் அப்படி இப்படி சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் நினைக்கல, மது வீட்லேயும் நினைக்கல. இப்படி இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணு ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கும் போல். அப்போ எல்லோரும் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க மதுவை. ஐ மீன் எப்படின்னா, அந்த பையனோட ஃபேமிலி சர்க்கிளில் இந்த மாதிரி கல்யாணத்தை அதுமா இப்படி பண்ணிட்டான், இந்த பொண்ணுக்கு தான் ராசி இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஐ மீன் அந்த பையனோட அம்மா அப்பா இல்லை. அவங்க ஏதோ வேங்கணும்னு சொல்லிட்டு தள்ளி போயிருப்பாங்க போல். இங்கே பேசின விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. அவங்க ஃபேமிலி சரௌண்டிங்கில் உள்ளவங்க தான் அப்படி பேசுகிறாங்க. மதுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இதை தேயாங்க பார்த்துட்டான் ஒரு செகண்டு. இப்படி அவனுக்குமே என்ன அந்த இடத்துல பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள போய் எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா நாளைக்கு மது அங்கே தான் வாழ போகணும். நம்ம ஏதாச்சும் கோவப்பட்டு பேசினோம்னா அவளை வந்து இந்த கல்யாணம் நின்றோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் கோவத்தை. அது இருந்தாலும் மதுவை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க மாற்றி மாற்றி. நீ தான் ராசி இல்லாதவா, உனக்கு இப்படி தான் அவன் கூட கல்யாணம் நடந்துச்சு, அன்னைக்கு இப்படி தான் ஓடி போனேன், உனக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு ஆசையே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க மதுவை. மதுக்கு இதுக்கு மேலே அந்த இடத்துல இருக்கவே முடியல. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதனால் இந்த சைடு வந்து மது வந்து இப்படி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்படி தேயாங்க ஒரு செகண்ட் பார்க்குறான். ஐயோ மது ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே ஓடுறான். மது வந்து முன்னாடி ஓடுறா, தேயாங் பின்னாடி ஓடுறான். நீங்கள் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிற்கிறீங்க. 2 பேரும் ஓடுற மாதிரி இருக்குது. எதுக்கு இப்போ 2 பேரும் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி ஸ்லோவாக எப்படின்னா ஸ்லோவாலாம் நடந்து போல். உங்கள் குழந்தைங்க வேறு இருக்காங்க.
இப்போ உங்க பாட்டியும் வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் உங்க குழந்தைங்கள ஒப்படைச்சிட்டு, நீங்க போறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கேப் ஆயிருச்சுன்னே வச்சுப்போம். அதுக்குன்னு வந்து மது வந்து எப்படின்னா, ஒரு பார்க்குன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல அந்த அளவுக்கு க்ரவுடும் கிடையாது, ஆளே கிடையாது. ஐ மீன் எப்படி சொல்லனா, ஒரு மலை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஆளே கிடையாது. அங்க வந்து தேயாங் தான் டக்குன்னு மது கைய பிடிக்கிறான். "ஏய் மது எங்க இப்போ போற?" "இல்ல மாமா, விடு மாமா. நான் எங்கேயாச்சும் இப்ப இப்படி போயிருந்தேன் எங்கேயாச்சு. நான் இருக்கிறதால எவ்வளோ பேருக்கு பிரச்சனை பாத்தியா?" "ஏய் அவனுக்கு அப்படி ஆயிட்டுனா நீ என்னடி பண்ணுவ? நீ என்ன பேசுற?" "இல்ல மாமா, வேண்டாம் மாமா. நான் உண்மையிலே ராசி இல்லாதவ தான் மாமா. அப்படி எனக்கு ராசி இருந்ததுன்னா, நான் உன் கூட கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே. எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? எனக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. இப்படிலாம் பேசுறாங்களா? எனக்கு எதுவுமே பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு மது ரொம்ப அழுறா. ஆக்சுவலி மதுக்குமே எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவன இன்னுமே ஆசைப்படல அப்படிங்கிறதால அந்த பொண்ணு இப்படி பேசுது. ஏன்க்கா ஒரு செகண்ட் அவ வந்து ரொம்ப ஹைப் ஆகி தான் இப்படி பேசுறா, அப்படி சொல்லிட்டு நல்லாவே தெரியுது தேயாங்க்குமே. அதனால தேயாங்க என்ன பண்ணான், ஒரு செகண்ட் வந்து மதுவ போய் ஹக் பண்ணிட்டு, "சரி, சரி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு ரொம்ப காம் பண்றான். தேயாங்க வந்து மது வந்து பயங்கரமா தேயாங்க ஹக் பண்ணி அழுறா. ஆக்சுவலி நீங்க இந்த சீன பார்த்துட்டீங்க. நீங்க தூர தள்ளி நிக்கிறீங்க. 2 பேரும் ஹக் பண்ணி அழுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு அந்த இடத்துக்கு போக போக கூட உங்களுக்கு நீங்க ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாவே நெனச்சுக்கிட்டீங்க. போக கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால மது ரொம்ப சொல்லி அழுறா. "எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் மாமா. ப்ளீஸ் மாமா விட்டுருங்க மாமா. நான் இப்படியே இருந்துருதேன் மாமா." அப்படின்னு சொல்லிட்டு என் கால்ல கூட விழுறா. "நீ எப்படியாச்சும் சொல்லி இந்த கல்யாணத்த நிப்பாட்டிரு மாமா. வேண்டாம் மாமா." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுறா. சரி, சரி. அவன் வந்து இப்போதைக்கு மதுவ சமாதானப்படுத்துறான். ஏன்னா இப்போதைக்கு கல்யாணம் கிடையாது அப்படிங்கிறதால. "சரி, சரி, சரி. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வா, வா. நான் மாமா வீட்டுக்கு கூட்டு போறேன். இனிமேல் நீ அவனையும் பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு தியாங் தான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி மதுவ கூட்டு போறான். நீங்க இப்படி பார்க்குறீங்க. ஆக்சுவலி தியாங் வந்து உங்கள சுத்தமா பார்க்க கூட இல்ல. நீங்க எய்த்தாப்ல தான் நிக்கீங்க. அவன் உங்கள கிராஸ் ஆகி தான் போறான். நீங்க எய்த்தாப்ல நிக்கிறத சுத்தமா பார்க்கவே இல்ல. உங்க கண்ணு ஃபுல்லா கண்ணீரு. மதுவ எப்படின்னா ஒரு கைய பிடிச்சு தூக்கிட்டு தான் போறான். திரும்பி பார்த்தா கூட நீங்க இருக்கே தெரியும். உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. உங்க கண்லேருந்து அவ்ளோ கண்ணீர் வருது. அப்படியே கூட்டு வந்து தேயாங் வந்து கார்ல கூட்டு போய் அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு, அப்புறம் தான் அவன் வீட்டுக்கு வாரான். நீங்க அதுக்குன்னே வீட்டுக்கு ஆக்சுவலி வந்துட்டீங்க. நீங்க ஒரு மாரி தான் உட்காந்துருந்தீங்க. அப்புறம் தான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க போல, "டேய் இந்த மாரி ஹாஸ்பிட்டல் வந்தோம்." அப்படிங்கிற மாரிலாம் நியூஸ் வந்திருக்குமா. "ஹாஸ்பிட்டல் வந்தீங்களா? எப்போ வந்தீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறான். நீ இல்லடா, நீ எங்கடா போயிருந்த?" மது என்னமோ கேட்டா சொல்லிட்டு வாங்கி குடுக்க போயிட சொல்லிட்டு தயாங் சமாளிக்கிறான். நீங்க ஒரு செகண்ட் அவன இப்படி பார்க்குறீங்க. ஏன் அவன் உண்மைய சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு பொய் சொல்றான்? அப்படிங்கிற மாரி நீங்க யோசிக்கிறீங்க. அப்புறமும் நீங்க ஒண்ணுமே பேசல தயாங்கிட்ட. தேயான்கிட்ட ஒண்ணுமே பேசல. அவனுக்கு ஓடுற ஒரே விஷயம் என்னன்னா, ஒருத்தங்கள வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுவும் ஏதோ ஒரு விஷயத்துல தள்ளி போகுதுன்னா, காரணம் இல்லாம கிடையாது. அப்படிங்கிறதால இந்த கல்யாண டாபிக்கே நம்ம இப்பவுமே முடிச்சுருவோம். அப்படின்னு சொல்லிட்டு தான் தேயாங் யோசிக்கிறான். இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிருவோம். மதுவுக்குமே ஆக்சுவலி ரொம்பலாம் ஏஜ் இல்ல. நானே சொல்லியிருப்பேன். ஒரு 23, 24 தான் ஆகுது. அப்படிங்கிறதால தேயாங் போய் அவங்க அம்மா, அப்பா கிட்ட போய் பேசுறான். "இங்க பாருங்க, நம்ம புள்ளைய தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். வந்து மேரேஜ் டாபிக் அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்போ வேண்டாம். அவள விட்டுருங்க. ஒரு 1 வருஷம், 2 இயர்ஸ்க்கு எங்கேயாச்சும் வேலை பார்க்கட்டும். அவ ரொம்ப இதனால பாதிக்கப்பட்டுட்டா. ஒரு வாட்டி கன்வின்ஸ் பண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தேயாங் வந்து ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க வீட்ல உள்ளவங்களும் இப்படியே அவள பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருக்கா மது. ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டா போல இந்த விஷயத்துல. அவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கவனிக்கிறீங்க. நேத்து வேற ஒரு மாதிரி பேசினான். இன்னைக்கு என்னடா கல்யாணமே வேண்டான்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறீங்க. அப்புறம் வந்து நீங்க அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் தான் தேயாங் வீட்டுக்கு வாரான். நீங்க போய் டைரக்ட்டா அந்த பெட்ல போய் தான் உட்காந்துருக்கீங்க. தேயாங் வந்து இப்படி பார்க்குறான். "ஏன் இவ ஒரு மாதிரி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிட்ட வரான். "ஏய் இதுக்கிட்டே இப்படி இப்படி இருக்க? லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு." "எது தலைவலிக்கா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்க தலையில கைய வைக்கிறான். நீங்க எப்படி தேயாங் கைய புடிக்கிறீங்க. "இல்ல, இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. சரியாயிரும். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்."
சரி ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு தேயாங் கிளம்புறான். நீ எங்கே கிளம்புற மாமா? மது கூப்பிட்ருக்காடி இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எப்படி ஷாக்காகி பார்க்குறீங்க, என்னடா இவன் ஒரேடியாக மது மதுன்னு சொல்லிட்டு அலையிறானேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இப்போ இப்போ எப்படின்னா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ லைட்டாக சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறதால நீங்கள் வந்து அவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க. அவன் இங்கே தான் போகிறான்னு சொல்லிட்டு இந்த இடம்லாம் சொல்லிட்டு போயிட்டான் தையாங்கு. நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க. மதுவை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கணும். ஹாப்பியாக வச்சுருக்கணும் வீச்சுனா ரொம்ப சேடாக இருக்கா, அவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தையாங்க தெரியாமையாக இருந்திருக்கும். அவன் வந்து நிறைய இடத்துக்கு ஆக்சுவலி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே மது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, தையாங்கும் அவளை பார்த்து சிரிக்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் ப்ரோக்கிங் மூமெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் மாமா இப்படி மாறிட்டான், அப்போ அவனுக்கு அவ்வளோ தானே பிடிச்சிருக்கு, இவ்வளோதான் இருந்தாலும் அவன் அவ்வளோ லவ் பண்ணவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹர்ட்டிங் ஆகி அந்த இடத்துலேருந்து நீங்கள் திரும்பி வாரீங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்லனா ஒரு மாதிரி உண்மையிலே உங்களுக்கு இப்போ தலைவலியே வந்துருச்சு யோசிச்சு யோசிச்சு. தேயாங் வாரான், அதுலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஆஃப்டர் தான் வாரான். என் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க. அப்புறம் குழந்தைங்க ஆக்சுவலி அவங்க 2 குழந்தைங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது. ஒன்று ஒன்று வந்து அவங்க எப்படி சொல்லணும்னா அவங்க பாட்டி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு குழந்த அவன் கீழே விழுந்து அழுது. நீங்கள் எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதால அந்த குழந்த அழுகிறது கூட உங்களுக்கு வந்து ஞாபகம் எப்படி சொல்லனா கவனிக்கலை. அந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டக்குன்னு தேயாங் வாரான் வந்து டப்புன்னு அவன் குழந்தைய தூக்குறான். ஏய் ஒயன், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, புள்ள கீழே விழுந்து அழுறான், நீ பாட்டு என்னத்தடி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். நீங்கள் எப்படி அவனோட ஃபேஸை பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. அவன் மது கூட பிஹேவ் பண்ண விஷயங்கள்னால் நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. டக்குன்னு குழந்தைய வந்து அவன் கையிலேருந்து பிடுங்குறீங்க. அவனுக்கு லைட்டாக என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா மூஞ்ச இப்படி ஒரு மாதிரி காட்டுறாளே, இப்படிலாம் ஏன் பிஹேவ் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்தால நீங்கள் குழந்தைய வந்து சமாதானப்படுத்தி அவனுக்கு லைட்டாக தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தூங்க வச்சிட்டீங்க. ஒயனுக்கு லைட்டாக தேயாங்கு லைட்டாக உறுத்த ஆரம்பிச்சிட்டு கடகடன்னு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து ரூம்குள்ளே தான் வரான். நீங்கள் வெளில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க போல். ஏய் ஒயன், இப்போ என்னாச்சு, எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இப்போ என்னமாம்மா பிஹேவ் பண்ணேன், நார்மலாக தானே இருக்கேன். என் மூஞ்ச பார்த்து பேசுன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்க. ஏமாம்மா, நீ நடந்துக்கிட்டது எதுவுமே உனக்கு தப்பாக தெரியலையா, இல்லை உனக்கு புரியலையா அப்படின்னோடனே இப்படி தேங்க்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஏதோ பசில்ஸாகவே பேசிக்கிட்டீங்க. நீ இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறீங்களே தவிர இன்டெரக்டாக சொல்ல மாட்டேங்கிங்க, டைரெக்டாக சொல்ல மாட்டேங்கிங்க, இன்டெரக்டாக சொல்கிறீங்க. இப்படி தேயாங் பார்க்குறான். ஏய், இப்போ எத்தனாலும் என்கிட்ட நீ டைரெக்டாக சொல்லலன்னு வச்சுக்கோயேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரி பேசுகிறான். நீங்கள் டக்குன்னு அவனோட ஃபேஸை பார்த்துட்டு அன்னைக்கு ஏன் மாமா நீ போய் மதுவை வந்து ஹக் பண்ணிட்டு தானே என்ன, அதுவும் அந்த மாதிரி ஏரியாவில் அதுக்கப்புறம் வந்து நீ இந்த மாதிரி கல்யாணம் வேண்டான்னு சொல்கிற, அப்புறம் அவளை கூப்பிட்டு போகிற, அவள் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்க. எனக்கு ஆக்சுவலி ஒரு விஷயம் புரியல மாமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னொன்னே எனக்கு செம்ம கடுப்பாக வருது. நீங்கள் சொல்கிற இன்டென்ஷன் புரிஞ்சு போச்சு. இப்போ பாரு ஒயன், தோட்டம் நிறுத்திக்க. இல்லை மாமா, உனக்கே அவ்வளோ கோவம் வருது. நீ என்ன நினைக்கிற, ஒருவேளை மதுவை 2ஆவதாக கல்யாணம் பண்ணிக்கலையான்னு நினைக்கிறியான்னு சொன்னோடனே தேயாங்க உங்கள் வீட்டிலே ஒரு அட்டி அடிச்சிருப்பான். என்னடி வாய் பேசுகிற, நானும் சரின்னு சொல்லிட்டு போனால் நீ ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து ரொம்ப கத்துறான். மாமா, இப்படி கோவப்பட்டு பேசினா மட்டும் தான் செஞ்சது எல்லாமே மறைச்சிடலான்னு சொல்லிட்டு நினைக்காத. நான் தான் ஒரு பைத்தியம் மாமா. என் மாமா வந்து மாறிட்டான், வச்சிட்டான், அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் பற்றியா, நான் தான் மாமா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ள அடிக்கிறீங்க. தேயாங்க செம்ம காண்டாகுது. உங்கள் கையை பிடிச்சி இப்படி முறுக்குதான். பாருவோயன், நான் இப்போவும் சொல்லிட்டேன், இந்த விஷயத்த நீ பெருசாக ஆக்குன, இந்த விஷயத்த நீ தேவையில்லாமல் யோசிச்சேன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ரொம்ப ரக்கடாக கோவப்படுறான்.
நான் வந்து நீங்க டக்குன்னு அவன பார்த்து கேட்குறீங்க, "மாமா உன் மேல தப்பு இல்ல அப்டின்னா, அந்த இடத்துல நீ தப்பு இல்லன்னு சொல்லிட்டு எதையாச்சும் சொல்லியிருக்கலாம். நீ கேஷுவலா விட்டுருக்கலாம். ஆனா நீ இவ்ளோ தூரத்துக்கு நீ கோவப்படுற பாத்தியா? அதுதான் மாமா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. எனக்கு ரொம்ப கோவம் வருது. கையில ஒரு சொம்பு மாதிரி என்னமோ ஒண்ணு இருக்கும் போல. அத ஒரு தள்ளி விழுதான். அவன் குழந்தை ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டு, ஆக்சுவலி தூங்கிட்டு இருந்த குழந்தைக்கு டக்குன்னு சவுண்டு கேட்டா எப்படி அழும்? அது ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டு, அவன் போயிட்டான். நீங்க எப்படி தேங்க பார்க்குறீங்க? அவன் ரொம்ப மாறிட்டான் இந்த 2 டேஸில அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப அழுறீங்க. அழும்போது இந்த சைடு தேங்க அப்படியே அது அவனுக்கு குழந்த அழுற சவுண்டு கேட்குது. வெளியில இப்படி ஒரு மாரி இப்படி கண்ணெல்லாம் இப்படி ஒரு மாரி மூடிட்டு டபக்குன்னு வீட்டுக்குள்ள வரான். ஏன்னா அவன் குழந்த ரொம்ப பயந்துட்டு போல அந்த சவுண்ட்ல. உங்க கையிலேருந்து டப்புன்னு குழந்தைய வாங்குறான். அப்படியே வெளில தூக்கிட்டு போறான் குழந்தைய. வெளியே தூக்கிட்டு போயிட்டு, அங்கங்க கூட்டு போய் குழந்தைய கொஞ்சம் சமாதானம் பண்ணி வச்சு, அப்படியே குழந்தைய தூங்க வச்சு, அப்புறம் கூட்டு வந்து உங்க பெட்ல ஐ மீன் அவங்க ரூம்ல உள்ள பெட்ல ஆக்சுவலி உங்க குழந்தைய லைட்டா தூங்க வச்சுட்டு, இப்படி உங்கள பார்க்குறான். நீங்க இப்படி ஒரு மாரி உட்காந்துருக்கீங்க. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப கோவப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அந்த இடத்த விட்டே தேயாங் போயிட்டான். அப்புறம் இப்படியே ஒரு நைட்டு போல இருக்கும். தேங் ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசி ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். நீங்க கூட பேசவும் இல்ல. அவன் ஒரு வாட்டி உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பான். பட் நீங்க பேச மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஃபேஸ திருப்பிட்டு போயிருப்பீங்க. அப்படியே வெளில போய் உட்காந்துருக்கான். ஐ மீன் வெளிலனா எல்லாரும் ஒரே காம்பவுண்ட் தான். அதுக்கு வந்து எப்படி சொல்லனா கொஞ்சம் வந்து மரம்லாம் இருக்கும். அதில உட்கார்ற மாரி ஒரு பிளேஸ் இருக்கும். அதில தேயாங் ஒரு மாரி உட்காந்துருக்கான். அப்போ அந்த டைம்ன்னு பார்த்து மது ஆக்சுவலி வந்திருப்பா. "ஏன் மாமா ஒரு மாரி இருக்க?" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்படி இருக்க? இப்போ கொஞ்சம் நார்மலே ஆயிட்டியா?" நார்மலா ஆயிட்டேன். குழந்தைங்கலாம் தூங்கிட்டாங்களா மாமா?" தூங்கிட்டாங்கடி." "சரி, சரி." அப்படி சொல்லிட்டு என் ஒயனுக்கு ஒண்ணு வாங்கியிருக்கும் போல அந்த பொண்ணு. "மாமா அங்க போயிருந்தோம்லா, இத நான் வாங்கியிருக்கேன். அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் நான் இத நான் அப்பளே குடுக்கலான்னு நெனச்சேன். ஆனா மறந்துட்டேன் மாமா. இத ஒயன்ட்ட குடுத்துருதியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி அத குடுக்குது. குடுத்தோனே அந்த இத குடுத்துட்டு உங்க தேயாங் கையில தான் அந்த அந்த திங்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து திடீர்னு காத்தடிச்சிருக்கும் போல. அப்போ வந்து தூசிலாம் பயங்கரமா பறக்கும் பார்த்தீங்களா? டக்குனு மதுவோட கண்ல நல்லா தூசி விழுந்துருச்சு. ஐயோ! ஐயோ! சொல்லிட்டு கண்ண கண்ண கசக்கிட்டு இருக்கா. அதனால என்னாச்சுடி? மாமா தூசி விழுந்துருச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மது ரொம்ப கண்ண கண்ண கசக்கிட்டு இருக்கா. கண்ண கண்ண கசக்காத நின்னு மாமா ஊதி விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து ஊதி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நீங்க அந்த டைம்ன்னு பார்த்து நீங்க பின்னாடி வர அந்த சீனு உங்களுக்கு ரொம்ப தப்பா தெரியுது. ஐ மீன் தேயாங் வந்து மதுவ கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் போலன்னு சொல்லிட்டு, நீங்க பயங்கர தப்பா நெனச்சுட்டீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு ஹைப் ஆயிருச்சு. அப்படியே ப்ரெஷர் தலைக்கு ஏறிடுச்சுன்னே சொல்லிக்கலாம். இப்போ வந்து எப்படின்னா, கொஞ்ச நாளா தேயாங் தேயாங் மாறுனத விட நீங்க தான் உங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கும். பட் நீங்க மறுபடியும் அந்த ஒயனா மாறுன மாரி இருக்கு. தேயாங்க நம்பாம ஒரு ஃபர்ஸ்ட்டு இருந்தீங்கல்ல அடமென்ட்டா, அந்த கேரக்டர் வந்த மாரி இருக்கு உங்களுக்குள்ள. நீங்க டக்குன்னு உள்ள போறீங்க. உள்ள போயிட்டு அப்படி கோவத்துல பயங்கரமா உட்காந்துருக்கீங்க. தேயாங் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் வாரான். அவன் எப்படியே பார்க்குறான் உங்களுக்கு. சரி அவகிட்ட இப்போமாச்சும் பேசி சமாதானப்படுத்துவோம். ம். இவ வந்து என்னன்னா, இத குடுத்துட்டு போறேங்கா. இவ சந்தேகப்படுறா. சரி நான் இதுக்கு 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொருள ஆக்சுவலி இப்போதைக்கு உங்ககிட்ட குடுக்க வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹால்ல அந்த திங்ஸ ஆக்சுவலி வச்சுட்டு வந்துட்டான். ரூமுக்கு வாரான். நீங்க செம்ம கடுப்புல உட்காந்துருக்கீங்க. டக்குன்னு தேயாங் வந்தோனே, சாப்பிட்டியாடி?" அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு செம்ம காண்டு. இப்படி தேங்க விட்டு இப்படி பார்த்து மொறைக்கிறீங்க. இங்க பாரு ஒயன், நான் சொல்கிறத விஷயத்த ஃபஸ்ட்டு நீ கிளாரிஃபை பண்ணிக்க. நீ நினைக்கிற மாரி எதுவுமே கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்க. ஆமா மாமா, நான் நினைக்கிற மாரி எதுவுமே கிடையாது தான். நான் நினைக்கிற மாமா கிடையாது தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னோன்னே தெரியுங்க. ஐயோ! இவ எத மீன் பண்ணி பேசுறா சொல்லிட்டு சத்தியமா புரியலையே! அப்படிங்கான். டக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ நீ எங்க மாமா போயிருந்த? எங்க போயிருந்தேனா, நான் பின்வாசல்ல தாண்டி உட்காந்துருந்தேன். யார் கூட மாமா உட்காந்துருந்த? யார் கூட உட்காந்துருந்தேனா? அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவன் எப்படின்னா, அவனுடைய 2 கையையும் அவனோட இடுப்புல வச்சுட்டு பேசுறான். எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க கேட்குற கேள்வியிலேயே மது வந்து உட்கார்ந்திருந்தது தெரிஞ்சு போச்சு போல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. மது தாண்டி வந்திருந்தா, அவ கூட தாண்டி பேசிட்டு உட்காந்துருந்தான்.
அது எப்படி மாமா? நீ தனியா போனாலே அவ வந்துருவாளா? இல்ல நீ கூப்பிட்டுக்கிட்டு இருந்தியா? அதுவும் இல்லாம என்ன மாமா உங்கள நான் சொல்ல, இவ்ளோ கேவலமாவா நடந்துப்ப? எனக்கு அப்படியே உன்ன பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? இவ்ளோ சீப்பா நீ நடந்துப்ப அப்படி சொல்லிட்டு நான் சத்தியமா யோசிக்கவே இல்ல. அதுவும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு உன் கூட வாழ்றதுக்கே ஒரு மாரி அருவருப்பா இருக்கு மாமா. அப்படின்னு சொல்லிட்டு என்னை தயவுசெய்து டிவோர்ஸ் பண்ணிரு மாமா. இனிமேல் என்னாலலாம் உன் கூட வாழ முடியாது. போ அவள போய் கெட்டிக்க. அதுக்கு தானே நீங்க 2 பேரும் நல்லா பிளான் போட்டு ஏமாத்துறீங்க மாமா. இதில ஏமாறுறது நானும் என் குழந்தைங்களும் மட்டும்தான். இவ்ளோ இதுக்கப்புறம் என்னோட 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா அழுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பைத்தியம் மாரி வளருதாளே! என்ன பார்த்தா? என்ன வச்சா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஷனா இருக்கேன். என்னடா இப்படிலாம் பேசுறாளே! அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அப்புறம் எப்படி தேங்க பார்க்குறீங்க? டக்குன்னு கோவத்துல இருந்தாலும் உங்கள 2 குழந்தைங்களையும் தூக்குறீங்க. அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. கைய கைய பிடிக்கிறேன். எங்கடி போற? அந்த நைட் அதுமா. நான் எங்கேயும் போறேன். என் கைய மட்டும் விடு அப்படிங்கிற சொல்லிட்டு கைய உதர்றீங்க. பட் அது எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. உங்க பின்னாடியே வாரான். நீங்க எங்க போறீங்கன்னா, உங்க அம்மா வீட்டுக்கு தான் டைரக்ட்டா போறீங்க. அங்க போனோனே தேயாங்க வந்து சரி இப்போதைக்கு பிரச்சனை பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டான். அங்க டக்குன்னு உங்க அம்மா எந்திச்சு கேட்குறாங்க, "ஏய் என்னடி இந்த நைட் அதுவுமா வந்திருக்க?" ஏன்னா நீங்க போனது ஒரு 9:00 கிட்ட இருக்கும் போல. நீங்க உங்க அம்மாகிட்ட எல்லாமே சொல்றீங்க. உங்க அம்மா உங்க சவுட்ல அடிக்கிறாங்க. "ஏய் என் தம்பிய பத்தி நீ என்னடி நினைக்கிற? அவன் இப்படி ஒரு கேவலமான காரியத்த பண்ணுவான்னு நினைக்கியா? அப்படி அவன் பண்றதா இருந்தா அவன் அன்னைக்கே பண்ணியிருக்கணும்டி. எதுக்குடி உன்னையே தேடி வந்து அவன் இவ்ளோ தூரத்துக்கு இவ்ளோ இதா இருந்து, அவன் எதுக்கு நீ மதுவ தேடி போகணும்? அவனுக்கு என்னடி அவசியம் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்கள பார்த்து கேள்வி கேட்குறாங்க. நீங்க ரொம்ப கோவமாயி, "நீ எவ்வளோதான் இருந்தாலும் உன் தம்பிக்கு தானே சப்போர்ட் பண்ண." "ஆமாடி, என் தம்பி சைடு தான் நான் நிப்பேன். ஒரு சைடு தான் நான் ஒரு வாட்டி தான் அவன நான் புரிஞ்சுக்காம இருந்தேன். அவன் நமக்குன்னு எவ்வளோ பண்ணியிருக்கான் தெரியுமா?" "ஆமாம்மா, அவன் இந்த காச வச்சியே நம்ம வாழ்க்கை கூடலாம் விளாடுதான்." டக்குன்னு உங்க அம்மா உங்க கைய பிடிச்சிட்டு, "இங்க ஒரு விஷயத்த நல்லா நெனச்சுக்கோடி. உன் மாமன் வந்து அவள கல்யாணம் முடிச்சுட்டு, நீ மதுவோட நிலைமையில நின்றுருந்தா கூட அவன் அப்படிதான் வந்து நின்றுப்பான். அதுக்காண்டி அவன் அன்னைக்கு உன் கூட தப்பா ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு அவன் புருஷன் இப்போதான். ஆனா முதல்ல இருந்தே உனக்கும் அவளுக்கும் அவன் ஒரு மாமன். அவன் தான் எல்லாத்தையும் பார்த்தான். அப்படிங்கிறதால ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவனுக்குன்னு நிறைய உரிமைகள் இருக்கு. அவன் என்னைக்கும் நீ செய்ய தான் செய்வான். நீ அதுக்கு என்னைக்குமே அவன் பண்ணக்கூடாது. என் புருஷன் அப்படி சொல்லிட்டு நீ எதையுமே தடுக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தையும் தூக்குறாங்க. உங்க கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ எங்கடா எங்க அம்மா இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறாங்கன்னா, நேரா தயாங்கோட வீட்டுக்கு தான் போறாங்க. தயாங்கோட வீட்டுக்கு போனோனே அந்த 2 குழந்தைங்களையும் உங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு, அந்தால உங்கள வந்து தயாங் கிட்ட கொண்டு விட்டுட்டு, "டேய் அவள கொஞ்சம் பார்த்துக்கடா. அவ கொஞ்சம் இதான் சொன்னாலும் கொஞ்சம் சமாளிச்சுக்கடா தம்பி" அப்படின்னோனே, "நான் பார்த்துக்கிறேன்க்கா. நீயாச்சும் அட்லீஸ்ட் என்னைய நம்புன பாத்தியா? எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம்க்கா" அப்படின்னு சொன்னோனே, டக்குன்னு உங்க பாட்டி வராங்க. "என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா?" "ஆ இல்ல இல்லம்மா." "ஒய்ன்னு எதுக்கு இந்த டைம்ல அங்க போனா?" "ஆ அவளுக்கு கொஞ்சம் லைட்டா தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைகள தூக்கிட்டு வந்துட்டா." அப்படின்னோனே, "ஏம்மா தலை வலிக்குன்னா பாட்டிட்ட கேட்கணும். பாட்டி ஏதாச்சும் வச்சு தருவாங்களா? நின்னு நின்னு பாட்டி டீ போட்டு வரேன்." அப்படி சொல்லிட்டு அவங்க டீ போடுறதுக்காக போறாங்க. "இங்க பாரு, உனக்கு தலைவலியா இருந்தாலும், மத்த எந்த பிரச்சனையா இருந்தாலும், அத தீர்க்க போற ஒருத்தன் இவன் மட்டும்தான். அவன் தான் உன் புருஷன். தயாங் மட்டும்தான். அவன தாண்டி அம்மா வீட்டுக்கு வரணும் அப்படிலாம் சொல்லிட்டு என்னைக்கும் யோசிச்சு கூட பார்த்துறாத. நான் வந்து உனக்கு அம்மாவா இருக்க மாட்டேன். என்னைக்குமே நான் என் தம்பிக்கு அக்காவா தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு, உங்க அம்மா உங்கள விட்டுட்டு இப்படி போயிட்டாங்க. நீங்க இப்படி உங்க அம்மாவ பார்த்து இப்படி மொறைக்கீங்க. தயாங்க பார்த்து அதுக்கு மேல மொறைக்கீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால அவன் இந்த சைடு சாப்பிட்றதுக்காக போயிட்டான். இருந்தாலும் நீங்க தேங்காய் பார்த்து முறைச்சிட்டே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சைடு வந்து உங்க அம்மா கேட்குறாங்க. ஐ மீன் தேங்காயோட அம்மா கேட்குறாங்க. தலைவலிலாம் சரியா போயிருச்சாம்மா?" அப்படி சொல்லிட்டு தலையில லைட்டா சுடுதா? ஏதோ வந்து தலையில எப்படி சொல்லனா, ஏதோ ஜெண்டு பாம் ஏதோ ஒரு ஆவி விடவாம்மா பாட்டி அப்படி சொல்லிட்டு உங்கள பாசமா பேசுறாங்க. தேங்காய் ஒன்னே சொல்றான். "ம்மா அதுக்கு ஜெண்டு பாம்பும் வேண்டாம், இந்த மாதிரி தலைவலி போகிறதுக்கு இது வேண்டாம். பைத்தியம் தெளியறதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்தா கொஞ்சம் உன் பேத்திக்கு கொண்டு வந்து குடும்மா" அப்படிங்கான். நீங்க அவன பார்த்து இப்படி முறைக்கிறீங்க. அவன் இப்படி சிரிச்சுட்டே சொல்றான்.
அப்புறம் தேயாங்க வந்து இப்படி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி ரூமுக்கு போயிட்டான். நீங்க இந்த சைடு வந்து இப்படி உங்களோட 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு ரூமுக்கு போறீங்க. ஆனா உங்க பாட்டிக்கு லைட்டா தெரிஞ்சு போச்சு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. அதனால தான் அவ அங்க போயிருக்கா. அதனால தான் நம்ம பிள்ளையும் அங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. சரி எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பேசிக்கலாம். அது புருஷன் பொண்டாட்டிக்குலாம் 1000 இருக்கும். நம்ம எதுக்கு உள்ள போய்க்கிட்டு, நம்ம எதுக்கு கேட்டுக்கிட்டு, அவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு அந்த 2 குழந்தைங்களையும் இப்படி பார்க்குறாங்க. இவங்க இந்த குழந்தைங்க என்ன அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு அந்த 2 குழந்தைங்களையும் அவங்க பாட்டி கூப்பிட்டுட்டு, தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. போன உடனே இப்படி தேயாங்க பார்க்குறான். நீங்க எப்படி தேயாங்க பார்க்குறீங்க? ஆ, ஆ, பாட்டி பாட்டி நானே நானே குழந்தைங்கள வச்சுக்கிடுறேன் பாட்டி. இல்லைம்மா குழந்தைங்க என் கூட இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஏதோ தனியாக தூங்குற மாதிரி ரொம்ப ஃபீலாக இருக்குமா. இன்னைக்கு அதனால என் பேரப்பிள்ளை எல்லாம் என் கூடயே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. ஐயோ இந்த நைட்டு நான் இவன் கூடயா கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளவே அந்தால படுக்கிறீங்க. தேயாங்க நக்கலாக சிரிச்சிட்டு வரான். மாட்டுனடி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ உனக்கு என்னடா வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காருதீங்க. ஏய் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ என் நான் இப்பவும் சொல்றேன். நான் மதுவை லவ் பண்ணது அது என்னோடைய பாஸ்ட்டு மட்டும்தான். ஆனால் என்னுடைய ஃப்யூச்சர் நீயும் என் குழந்தைங்களும் மட்டும்தான்டி. அதையும் தாண்டி நீ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மது யாருடி? அவ என் அக்கா பிள்ளடி. அவ எக்கேடும் கெட்டு போட்டுன்னு சொல்லிட்டு என்னால் எப்படி விட முடியும்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க சொல்கிறான். இருந்தாலும் நீங்கள் கட்டு கட்டுன்னு இருக்கீங்க. ஐயோ சத்தியமா புரியல. நீ எத பார்த்துட்டு இப்போ நீ கடுகடுன்னு இருக்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கிட்ட, அப்போ எதுக்குடா நீ அன்னைக்கு அப்படி பிஹேவ் பண்ண அப்படி சொல்லிட்டு அதை கேட்குறீங்க. அன்னைக்கு நான் ஏன் தெரியுமா என் அம்மா கிட்ட நான் சொல்லலை. என் அம்மாவுக்கு நீயும் மதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உங்கள் அம்மாவுக்கு அப்புறம்லாம் நடக்கிறது என் என் அம்மா தான். அவங்க மட்டும் அன்னைக்கு மது அப்படியே அழுதா, அவளை பற்றி இப்படிலாம் பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா. அதோட இன்னொரு விஷயம் தெரியுமா, மது அன்னைக்கு எப்படிலாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் தேயாங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி மதுவை எவ்வளோ பேர் தப்பாக பேசினாங்க, பாவம் அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டா, அதனால தான் அவள் அந்த இடத்த விட்டு ஓடினா, நான் அவளை காம் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க சொன்னோடனே இப்படியே அவனோட ஃபேஸ் எப்படி ஷாக் ஆகி பார்க்குறீங்க. அன்னை அது அது எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்க வேண்டியது என்ன அப்படின்னோடனே, எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுடி. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரேன். இதுக்குள்ளே மதுவோட வாழ்க்கையும் அந்த பையனோட வாழ்க்கையும் இருக்குது. அன்னைக்கு மது வந்து எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னா. ஆனால் நான் அன்னைக்கு எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தோம்னா அன்னைக்கு 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 அந்த பிரச்சனையே வேற மாதிரி போயிருக்கும். அந்த பையனை நான் பார்த்து பேசும்போது கூட அந்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டான், அழுதான். மதுக்கு அவளை அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு வந்தாங்க. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் நடுவில் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப உண்மையாக மதுவை லவ் பண்ணுறான். கண்டிப்பாக மதுவை நானே அந்த பையன் கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறான். நம்ம ஒருத்தங்களுக்காக ஏங்கும்போது அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா அது எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னோடனே, டேய் நீ யாரடா பற்றி பேசுகிற அப்படின்னோடனே, இப்போ கூட நீ தப்பாக தான் நினைக்க பத்தியா. நீ இல்லாமல் நான் 1.5 வருஷம் தனிமையில் கழிச்சிருக்கேன்டி. அந்த வலி எப்படி வலிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்டி ஒயனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, சரி. அதெல்லாம் ஓகே. அப்போ வந்து நான் அங்க நின்னுட்டுருந்தேன். நீ என்னைய கொஞ்சம் கூட கண்டுக்கல தெரியுமா? அப்படிங்கீங்க. எங்கடி மேடம் நின்னுட்டுருந்தீங்க? அப்படின்னோனே, டேய் உன் முன்னாடி தான்டா நின்னேன். என் பின்னாடி நின்னா நான் எப்புட்ரி பார்க்க முடியும்? ஒரு வார்த்தை மாமான்னு கூப்பிட்டுருந்தேன்னா உன்னைய திரும்பி பார்த்துருப்பேன்டி. சரி அத விடு. அன்னைக்கு மட்டும் அவகிட்ட அவ்ளோ சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த. உனக்கே நானே சொல்லியிருக்கேன். மது வந்து ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தா அன்னைக்கு. அவ அதுக்கு முன்னக்கூட்டி என்கிட்ட ரொம்ப இதா பேசுனா. "ஏன் வாழ்றோம்?" அப்படி இப்படி சொல்லிட்டு அவ என்கிட்ட கொஞ்சம் பேசியிருப்பா போல. "எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல." அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப இதா நான் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப தப்பா பேசியிருப்பா போல. அதனால தான் தேயாங்க வந்து மறுநாள் வந்து அவ மைண்ட ரிலீஃப் ஆக்குறதுக்கு தான் அப்படி கூட்டு போயிருப்பான். அதையும் சொல்றான். இந்த மாதிரி வந்து மது வந்து இப்படிலாம் பேசினா, அதனால தான் நான் அவளை அன்னைக்கு நான் கூட்டு போனேன் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் தான் அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் நின்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் ஆக்சுவலி அங்கே அந்த ஹாலில் ஒரு இடத்துல வச்சுட்டு வந்திருப்பான் பார்த்தீங்களா, அந்த திங்ஸ் ஆக்சுவலி எடுத்துகிட்டு வரான்.
இத டக்குன்னு உங்க கையில குடுக்குறான். இப்டி பார்த்தோன்னே, நீங்க எப்படி ஷாக்காயி பார்க்குறீங்க. "இது என்னது?" அப்படின்ட்டுன்னு. "மது உனக்காக வாங்குனதுடி. அந்த இடத்துக்கு போம்போது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அதிகமா ரொம்ப வாங்கணும்னு சொல்லிட்டு, இத அதிகமா யூஸ் பண்ணுவா. எனக்கு அவளோட ஞாபகம் வந்துருச்சு. நான் அப்பவே வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு, இத குடுக்குறதுக்கு தாண்டி அன்னைக்கு அன்னைக்கு வந்து மது வந்திருந்தா. சரி" அப்படின்னு சொல்லிட்டு, "அன்னைக்கு நான் வேற விஷயத்த பார்த்தேன்டா. நீ அவள கிஸ் பண்ணீங்களாடா?" அப்படிங்க. ஐயோ! ராமா! அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றான். அப்புறம் வந்து மொபைல் கேமராவ ஆக்சுவலி ஆன் பண்றான். அவளோட கண்ல தூசி விழுந்துருச்சுடி" அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து "இப்படி பாரு, நான் உனக்கு கிஸ்ஸா பண்ணுனேன். இப்போ பேக்ல இருந்து இந்த வீடியோ எடுக்க எப்படி தெரியுது? இது தாண்டி அன்னைக்கு நடந்தது. அவ கண்ல தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் ஊதி விட்டேன்டி. அத போய் தப்பா நெனச்சுட்டு என்ன போய் இவ்ளோ ஆனா இந்த விஷயத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டி. என் அக்கா என் பக்கம் நின்னாங்க பாத்தியா? அப்படி இருக்குடி எனக்கு. தம்பின்னு சொல்லிக்கல. இவ்வளோ நாள் இதுக்கு முன்னுக்கூட்டி கூட நான் இந்த விஷயத்தலாம் நெனச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். ஆனா இந்த பிரச்சனை வந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குடி. என் அக்கா என்கிட்ட என் கூட தான் நான் நிப்பேன்னு சொல்லி சொன்னாங்க பாத்தியா? இது போன்று போதும்டி எனக்கு லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு தியாங் சிரிக்கிறான். போடா! நீங்களாச்சும், உங்க அக்காவாச்சும், உங்க அக்கா குடும்பமாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சைடு படுக்குறீங்க. அவன் டக்குனு உங்க கைய பிடிச்சு இழுக்குறான். நீங்க டக்குன்னு திரும்புறீங்க. இப்போ உனக்கு என்னடா வேணும்? இப்ப எதுக்கு நீ பெசாட்டி அந்த சைடு திரும்பி படுக்குறீங்க? பின்ன என்ன செய்யணுமா? உன்னைய மடியில வச்சு நான் கொஞ்சணுமா? "வா ராசா, நீ பண்ணுன வேலைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் இங்க பாரு, ஓவரா பண்ணாதன. நான் ஒண்ணும் ஓவரா பண்ணல தியாங்கா" அப்படின்னோனே டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறான். "என்னடி தெய்வாங்கன்னு கூப்பிடுற? ஏய் அப்படிடா கூப்பிடுவேன், முட்டு படுறா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுக்குறீங்க. உங்களுக்கு சிரிப்பா வருது. டீ பார்க்குறான். வர வர பயம் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவனும் தூங்கிட்டான். ஏன்னா கல்யாண வேலைகள் அப்படிலாம் சொல்லிட்டு நாளைக்கு மறுநாள் கிட்ட மேரேஜ் கிடையாது. மதுவவே சமாதானப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு நிறைய அதுவுமே அவனுக்கு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி 2 பேரும் ஆக்சுவலி தூங்கிட்டீங்க. அந்த கன்வர்சேஷன் ஆக்சுவலி அங்கேயே முடியுது. மறுநாள் காலையில விடியுது. நீங்க வந்து சீக்கிரமா எந்திச்சிட்டீங்க. சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டீங்க. தேயாங் வந்து சாப்பிட்றதுக்கு வாரான். வந்து உட்காந்துருக்கான். நீங்க வந்து தேயாங்கேருந்து கூப்பிட்றான். "அம்மா, ஒயன் சாப்பாடு எடுத்து கொண்டு வைங்க." இன்னோனே உங்க பாட்டி இப்படி பார்த்துட்டு, "ஏம்மா ஒயன், தேயாங்க வந்துட்டான். நீ அவனுக்கு கொண்டு போய் சாப்பாடு கூட வைக்கிறியா? தேவைன்னா போட்டு சாப்பிடுவான்." அப்படின்னு கத்துறீங்க. அண்ணே அ உங்க பாட்டி இப்படி பார்க்குறாங்க. "என்னாச்சு இதுங்க 2க்கும்?" அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. நீங்க எப்படி அங்கேருந்து பார்த்து தேயாங்க முறைக்கிறீங்க. "என்னது தேவைன்னா போட்டு சாப்பிடும். இவளுக்கு கொழுப்பு கூடி போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு தேயா கடகடன்னு எந்திச்சு வாரான். எந்திச்சு வந்து அவன் வரவு ஆக்சுவலி அவங்க பாட்டி வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. சரி என்னமோ புருஷன் பொண்டாட்டிக்குலாம் 1000 இருக்கும். இன்னைக்கு புடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. இதுக்கு நடுவுக்குள்ள நம்ம ஏன் வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ஆக்சுவலி "ஒய் நான் கடைக்கு போயிட்டு வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க. அவன் உங்க பின்னாடி வந்து நிக்கிறான். நீங்க டக்குனு ஒரு செகண்ட் அவன திரும்பி இப்டி பார்க்குறீங்க. "இப்ப எதுக்கு என் பின்னாடி வந்து நிக்கிற? ஏய் என்னடி சொன்ன? என்ன பார்த்து? சோறு போட்டு சாப்பிட சொல்லுத. ஏன் எனக்கு என் பொண்டாட்டி இல்லையா? அவ போட்டு தர மாட்டாளா? ஏன் உனக்கு கை இல்லையா? நீ போட்டு சாப்பிட மாட்டியா? என்னடி வர வர உனக்கு வாய் என்ன ரொம்ப நீளுது" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கன்னத்த பிடிச்சு கிள்றான். "மாமா அந்த இடத்த விட்டு போயிரு, நான் அடிச்சிட போறேன்." "ஏய் எதுக்குடி இப்படி ஓவரா பேசுற? ஒழுங்கு மரியாதையா? இன்னைக்கு நீ இப்படி சொன்ன அப்படிங்கிறதால, நீயே சாப்பாட போட்டு, எனக்கு நீயே சாப்பாட ஊட்டி விடுற. சரியா? அதுதான் உனக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட்டி. உன் இஷ்டத்துக்குலாம் என்னால பண்ண முடியாது. வேணா போய் போட்டு சாப்பிட்டு, இல்லைன்னா வெளில எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு போடா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலைய ஆக்சுவலி பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கீங்க போல. ஏன் டக்குனு அந்த பாத்திரத்த தள்ளி விட்டு உங்க கைய வந்து இப்படி பின்னாடி பிடிக்கிறான். நீங்க எப்படி அவன் ஃபேஸே பார்க்குறீங்க. அவன் அப்படி உங்க ஃபேஸே பார்க்குறான். நீ சொன்னா கேட்க மாட்ட அப்படி தானடி? உன்கிட்டலாம் சொல்றத விட எந்த விஷயம்னாலும் உன்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணிரணும். அப்பதான் உன்னையெல்லாம் அடக்கி ஆள முடியும்டி. அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்து உங்களுடைய ஃபேஸையும் அவனோட ஃபேஸையும் ரொம்ப கிட்டத்துல நிக்கான். உங்களுக்கு ஆக்சுவலி சிரிப்பு தான் வருது. நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் ஆக்சுவலி அந்த இடத்துல நிக்கிறீங்க. நீங்க அவன் என்னதான் பண்றான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா, அவங்க லிப்ஸ பிடிச்சு வசமா கிஸ் பண்றான். "டேய் விட்றா, விட்றா, விட்றான்னு" கத்துறீங்க. ஏன்னா அவன் வசமா கடிக்கிறான். டேய் விட்ரு, விட்ருன்னு சொல்லிட்டு அவன பிடிச்சு தள்ளுறீங்க. ஆனா அவன் ஒரு யூஸும் இல்ல. அவன் வந்து உங்க கிட்ட தான் ஐ மீன் எப்படி சொல்ல, உங்கள தான் அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா இழுக்குறான். நீங்க அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் விடுறான்.
இப்போ எனக்கு நீ சாப்பாடு தாரியா? இல்லை நான் இத இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவா ஒயன் அப்டின்னா, நீங்க எப்படி அவனோட ஃபேஸ பார்த்து, "சரி போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உங்க சாப்பாடு ஆக்சுவலி தேயாங் வந்து ஐ மீன் எப்படி சொல்ல, நீங்க எடுத்து தேயாங்க்கு வைக்கிறீங்க. "ஏய் என்னடி சொன்னேன் உன்கிட்ட? என்ன சொன்னேன்? ஊட்டி விட சொன்னேன். சரியா?" அப்படின்னோனே, ஐயோ! இத வேற இவன்ட்ட பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி ஊட்டி விடுறீங்க. தேயாங் இப்படி பார்க்குறான். நீங்க அவனோட ஃபேஸே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஊட்டி விட்டோனே டக்குன்னு உங்க விரல பிடிச்சு கடிச்சு புடுதாம். "மோமோ நீ என்ன மோமோ பண்ற? ஏய்! இப்ப எதுக்கு என்கிட்ட நீ கடுகடுன்னு இருக்கியா? எனக்கு புரியல ஒயன். ரொம்ப கஷ்டமா இருக்குடி." அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் கண்லேருந்து கண்ணீரா வருது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. டக்குன்னு தேயாங்க போய் ஹக் பண்ணுறீங்க. "மாமா நான் சும்மா தான் மாமா விளையாண்டேன். நீ ஏன் மாமா இதுக்கெல்லாம் அழுற?" "இல்லடி, நீ எப்படி நெனைக்க? நான் உன்ன தாண்டி வேற ஒரு பெர்சன நான் பார்ப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நான் மதுவ லவ் பண்ணேன் தான். அது என்னுடைய பாஸ்ட்டு. அந்த லவ் திருப்பி வருமான்னா சத்தியமா வராதுடி. அதையுமே என் லைஃப் வந்து உன் மேல வச்சிருக்க லவ் வந்து தாண்டிருச்சு ஒயன். அந்த லவ்வ நான் திருப்பி கூட பார்க்கணும்னு நெனைக்கல. அதுவும் இல்லாம ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ என் லைஃப்க்குள்ள வராம இருந்திருந்த அப்படின்னா, என் லைஃப் இவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன் ஒயன். உன்னைய நான் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அது லாஸ் எனக்கு தான்டி அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்து உங்க கைய பிடிச்சு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ன்னு பார்த்து மது அங்கேருந்து வந்துட்டா. அவ அந்த கன்வர்சேஷன கேட்டுட்டா போல. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஒரு வேளை மாமாவுக்கும் எனக்கும் நடுவுல மறுபடியும் இந்த மாரி என்னால ப்ராப்ளம் வந்துருச்சா? ஏன் மாமா என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு மது ஒரு செகண்ட் அந்த விஷயத்த கேட்டுட்டா. தேயாங்க இப்படி உங்கள ஹக் பண்ணிட்டு அவன் அந்த சைடு திரும்பி பார்க்குறான். மது நிக்கிறத ஆக்சுவலி பார்த்துட்டான். அவன் இந்த கன்வர்சேஷன அவ கேட்டுட்டாளோன்னு சொல்லிட்டு நெனைக்கிறான். அவ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றத பார்த்தோன்னே, தேயாங் வந்து நெனச்சுட்டான், "ஓ! இவ கேட்டுட்டா போல" அப்படின்னு சொல்லிட்டு மது கண்லேருந்து கண்ணீரா வந்து அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி ஓடிட்டான் மது. அப்புறம் வந்து தேயாங் வந்து என்ன சொன்னான்னா, "இங்க பாரும்மா, மாமாவுக்கு வயல்லலாம் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, தேயாங் ஆக்சுவலி மது போனதுக்கப்புறம் மது பின்னாடியே ஆக்சுவலி போறான். அங்க போனதுக்கப்புறம் வந்து மது வந்து ஆக்சுவலி அவரோட ரூமுக்கு தானே போனா. அங்க வீட்ல யாருமே இல்ல போல ஐ திங்க். ஐ மீன் அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அக்கா இருக்கிறாங்க. நீங்களும் ஆக்சுவலி மதுவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போறீங்க போல. தேயாங் அங்க தான் உடனே தேயாங் டைரக்ட்டா மது கிட்டவே பேசுறான். ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி கட்டில்ல தான் உட்காந்துருக்கு போல. தேயாங் வந்து டைரக்ட்டா அவகிட்ட போய் உட்கார்றான். அவ கைய இப்படி பிடிக்கிறான். மது ஒரு செகண்ட் இப்படி நிமிர்ந்து பார்க்குறா. "மாமா, மாமா நீ நீ ஏன் மாமா இங்க வந்த? நீ போ மாமா. என் லைஃப் பிரச்சனைய நான் பார்த்துக்கிட்டேன் மாமா. நீ ஒயன் கூட ஹாப்பியா இரு மாமா. எனக்கு அதுவே போதும். மறுபடியும் மறுபடியும் என்னால உங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை வேண்டாம் மாமா." அப்படின்னு சொல்றா. நீங்க ஒரு செகண்ட் இப்படி ஷாக் ஆகுறீங்க மது பேசுறத பார்த்து. அப்புறம் "யார் சொன்னா உன்னால எங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனைன்னு சொல்லிட்டு? இங்க பாரு மது, எங்களாலலாம் உன்ன அப்படியே விட முடியாது. நீ வந்து என்னுடைய அக்கா பிள்ளை. கிட்டத்தட்ட என் பிள்ளை மாதிரி. நாளைக்கு எனக்கு ஒரு பொண்ணு பிறந்து, அதுக்கு லைஃப் இப்படி போயிருச்சு அப்படின்னா, நான் சும்மா இருந்துருவேனா மது? அந்த மாரி தான் மது. நாங்க பாரு மது, நான் இப்பவும் ஒண்ணு சொல்றேன் நீ கேட்டுக்க. நம்ம மேல உண்மையா லவ் பண்ற ஒரு பெர்சன் நமக்கு இருந்தாங்கன்னா, அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அவங்கள நம்மள கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்குறத பத்தி தப்பே கிடையாதும்மா. அப்படின்னு சொல்லிட்டு மது கைய பிடிச்சு கேட்குறான். நான் இதுவரை உன்கிட்ட நான் இந்த மாரி எதுவுமே நான் கேட்டதில்ல. நீ மாமாக்காக அது செய்வியா? இது செய்வியா? சொல்ட்டு. ஆனா நான் இப்போ ஒண்ணு கேட்குறேன். உண்மையிலே உனக்கு இந்த மாமா மேல பாசம் இருந்துச்சு அப்டின்னா, நீ அந்த பையன நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ எந்த தடங்கலும் போடக்கூடாது. நான் அவங்ககிட்டயும் பேசிட்டேன், அவங்க ஃபேமிலிகிட்டயும் பேசிட்டேன்ம்மா. அவங்க சுத்தி இருக்கவங்கலாம் பேசினவங்க கிட்டலாம் சண்ட போட்டுட்டேன் அப்டின்னாங்க. அவன்லாம் பாரு, உடனே உன்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் அவ்ளோ இதா கெளம்புறான். வந்து அவ்ளோ அடிபட்டுருக்கு. அவன் உன்னைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ பாசம் வச்சிருக்கான்ம்மா. நீ கொஞ்சமாச்சும் அவன கன்சோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்து இவ்ளோ தூரத்துக்கு மது கைய பிடிச்சு பேசுறான். இப்டி மது இப்டி பார்க்குறா. பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, டக்குன்னு யாரோ இன்னொரு பெர்சன் உள்ள வர்ற மாதிரி இருக்கு. யாருன்னா ஆக்சுவலி அந்த பையன் வந்துட்டான் போல. தேயாங் தான் வர சொல்லியிருப்பான் போல. "இந்த டயத்துக்கு நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த பையன் ஆக்சுவலி ஒரு மாரி நொண்டி நொண்டி தான் நடக்குறான். ஏன்னா கை, கால்லாம் செம்ம அடி, நெத்திலலாம் கெட்டு போட்டுருக்கு.
அந்த பையன் டைரக்ட்டா அந்த ரூம்க்கு ஆக்சுவலி வாரான். இப்ப எப்படின்னா, நீங்க நின்னு பார்க்குறீங்க. உங்க ஐ மீன் உங்க பெரியம்மா இருக்காங்களா, அவங்க அந்த சைடு ஓரமா நின்னு, "என்னடா நடக்குது?" அப்படிங்கிற மாரி அவங்களும் பார்க்குறாங்க. பட் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா வந்து தியாங் வந்து ஒரு விஷயம் பண்ணான்னா, கண்டிப்பா வந்து பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு தான் எல்லாம் பண்ணுவான். அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பையன் வந்து டைரக்ட்டா மது கிட்ட போய் உட்கார்ந்தான். ஐ மீன் மது கிட்டனா, மது கட்டில்ல உட்காந்துருக்கா. அந்த பையன் கீழ உட்காந்து மதுவோட கண்ண பார்த்து பேசுறான். "மது, இங்க பாரும்மா, சுத்தி இருக்கவங்க என்னலாம் பேசுனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தயவு செய்து யோசிக்காத மது. நான் நான் இருக்கேன் மது உனக்காக. எப்பவுமே நீ லைஃப் லாங் நீ என்ன யாரையுமே உன்ன நான் பேசவே விடமாட்டேன். நீ அவங்கலாம் சொன்ன மாரி நீ அப்படி கிடையாது. நீ என்னோட லக்கி ஏஞ்சல் தெரியுமா? நீ எனக்கு என்னைக்குமே லக்கி தான். ஏன் அவங்கலாம் அப்படி பேசுறாங்கல்ல. இப்ப நான் நான் அவங்களுக்கு பார்த்து என்ன தெரியுமா சொன்னேன்? ஒரு வேள எனக்கு இந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய உயிர் போற சூழ்நிலை வந்திருந்திருந்தாலும், நீ என் லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், நீ இருக்கிறதால தான் இன்னைக்கு நான் உயிரோடே இருக்கேன் மது. அது மட்டும் தான் உண்மை. நான் அப்படிதான் பார்க்குறேன் மது. நீ வந்து எனக்கு லைஃப் வந்து நீ என் லைஃப்ல கிடைச்சிட்டனா, எனக்கு இத விட வேற எதுவுமே இல்ல மது. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்க மதுவோட கைய புடிச்சு, அவனுக்கு பயங்கரமா அழுக வருது. நான் யாரையுமே பேசவே விடமாட்டேன் மது. நான் யார்கிட்டயுமே பேசவே என் சொந்தக்காரங்க தானே அப்படி பேசுனாங்க. யாரையுமே என் கல்யாணத்துக்கு வராதீங்கன்ட்டேன். யாரையுமே. நாளைக்கு நீயே பாரு. இப்படி பேசுன ஒருத்தவங்க தான், நாளைக்கு நான் உன்னைய வச்சுக்கிடுறவங்கள என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ வந்ததால தான் இவனோட லைஃப் நல்லா இருக்கு. நீ வந்ததால தான் இவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு, அதே வாய் தான் மது அப்படி பேசும். நீ தயவு செய்து இதெல்லாம் நினைக்காத. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனோட கண்லருந்து ரொம்ப கண்ணீரா வருது. மது இப்படி பார்க்குறா. அவளுக்கே ஒரு செகண்ட் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா, அவன் கண்ல அவ்ளோ ஒரு காதல் தெரியுது. அந்த செகண்ட் வந்து மது புரிஞ்சுக்கிடுதா. டக்குன்னு அவன போய் ஹக் பண்றா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இங்கேருந்து தேயாங்க்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்குன்னா, அப்புறம் நீங்க இப்படி ஒளிஞ்சிருக்க, இப்படி எட்டி பார்க்குறீங்க. தேயாங் அங்கேருந்து இப்படி திரும்பி இப்படி உங்கள ஒரு லுக் விட்றான். நீங்க அந்தால அந்த சைடு திரும்பிட்டீங்க. அவங்க இருந்தாலும் திரும்பி குடுகுடுன்னு ஓடிட்டீங்க. இப்போ வந்து எப்படின்னா, தேயாங்காலையும் அங்கேருந்து விட்டு வர முடியாது. ஏன்னா, இவங்க 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படிங்கிறதால டைரக்ட்டா இப்போ போய் அவங்க அக்கா கிட்ட பேசுறான். ஐ மீன் உங்க பெரியம்மா கிட்ட. அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "அக்கா இங்க பாரு, இனிமேல்லாம் கல்யாணத்த தள்ளி போட வேண்டாம். இன்னும் 2 நாள்ல முகூர்த்தம் இருக்கு. நான் அந்த 2வது நாளே 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட்டு கல்யாணத்த முடிப்போம். யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்து பண்றான். இந்த மாரி பெருசா வச்சு வச்சு மதுக்கு வந்து நடக்க மாட்டுக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி 2 பேருக்கு பண்ணி முடிச்சுட்டு, ரிசப்ஷன் மட்டும் நம்ம கிராண்டா வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ காசெல்லாம் பத்தி எதுவுமே கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிருதேன்." அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்து போறான். இப்படி ஒரு செகண்ட் அவங்க அம்மா இப்படி தேயாங்க பார்க்குறாங்க. அப்புறம் வந்து உங்க அம்மா எல்லாருமே வராங்க. அப்புறம் அந்த பையனோட ஃபேமிலி எல்லாருமே வராங்க. தேயாங் சொல்ற மாரி ஒரு 2 டேஸ் ஆஃப்டர் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கு 2 பேருக்குமே. அப்புறம் வந்து எப்படி சொல்ல ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டா நடக்கு. அந்த பையனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு. ஆனா, அந்த பையன் ரொம்ப ஹேப்பியா இருக்கான் அப்படிங்கிற மாரி தான். அந்த விர்ச்சுவல்லாம் ஆக்சுவலி போய்க்கிட்டுருக்கு. நீங்க வந்து இங்க 2 பிள்ளைகளையும் நீங்க தான் பார்க்குறீங்க. ஏன்னா எல்லாருமே பிஸியா இருக்காங்க கல்யாணத்துல. யங்கும் பிஸியா இருக்கான். அவங்க ஐ மீன் உங்க பாட்டியும் பிஸியா இருக்காங்க. உங்க அம்மாவும் பிஸியா இருக்காங்க. இந்த 2 புள்ளையும் நீங்க சமாளிக்கிறதுக்குன்னே அப்படியே உங்களுக்கு தலைலாம் அப்படி வெடிச்சு போயிரும் போல. ஒண்ணு இங்கிட்டு ஓடுது, இன்னொன்னு அங்கிட்டு ஓடுது. ஐயோ! என்னால முடியலடா. இவன பெத்தவன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் எங்க போயிட்டான்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு ஆக்சுவலி தேயாங் வந்து அங்க ஏதோ சாப்பிடுற இடத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் போல. நீங்க இந்த சைடு 2 பிள்ளைங்கள மேனேஜ் பண்ண முடியாம மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ! 2ஆ பெத்ததுக்கு 1ஆ பெத்துருக்கலாம் போல. இன்னைக்கு தான்டா ரொம்ப ஃபீல் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேயாங் அங்கேருந்து இப்படி எட்டி பார்க்குறான். நீங்க உங்கள பார்க்குறான். அவனுக்கு சிரிப்பு வருது. ஐயோ! அவனுக்கு என்னன்னு தெரியல. டக்குனு உங்க சூழ்நிலைய பார்த்து. நீங்க வந்து ஒரு செகண்ட் தேயாங்க பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு, "சிரிக்கிறியா நீ என்ன மவன" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்ட்டா அங்க போறீங்க. அவன் இருக்க இடத்துக்கு 2 பிள்ளைகளையும் தூக்கிட்டு போறீங்க. "டேய்! இப்ப எதுக்குடா என்னைய பார்த்து சிரிச்ச?" "ஆ என் வாயி நான் சிரிச்சேன்." "ஆமா, இந்த 2 பிள்ளைகளையும் இப்ப எதுக்கு எல்லாரும் என்கிட்ட தள்ளிட்டு போயிட்டாங்க? நான் எப்புட்றா தனியா பார்ப்பேன்? என்னாலலாம் மேனேஜ் பண்ண முடியாதுடா. உன்ன கொண்டு யார்ட்டயாச்சும் விடுடா."
ஓ! மேடம் அன்னைக்கு மட்டும் எனக்கு வந்து என்னலாமோ சொன்னீங்களே! நம்ம பிள்ளைய நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்க தானே பெத்தீங்க. ஆமாடா! இப்பவும் நான் அத தான் சொல்றேன். 2 பேர் இருக்கோம்னா, ஆளுக்கு ஒரு பிள்ளைய பார்த்துப்போம். "இந்தா புடி உன் புள்ளைய" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குடுக்கீங்க. இப்படி தேயாங்கு பார்த்து இப்படி சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஐ மீன் அப்புறம் ஒருத்தங்கள வந்து இங்க நின்னு பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த ஒரு 2 குழந்தைங்களையுமே தேயாங்க வச்சு பார்த்துக்கிடுதான். அப்பாடா! 2 பிள்ளைகளையும் அவன் தலையில கட்டியாச்சு. நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேர்ல உட்காந்துருக்கீங்க. உட்காந்தோனே உங்க அம்மா வராங்க. "ஏய் பிள்ளைல எங்கடி?" "ஆ பெத்தவன்ட்ட குடுத்துட்டு வந்திருக்கேன்." "பெத்தவனா?" "ஆமா அந்த பிள்ளைக்கு தகப்பன்னு ஒருத்தன் இருக்கான்ல அவன்ட்ட குடுத்துட்டு வந்திருக்கேன்." அப்படின்னோனே, "ஏய் அவன் அங்க வேலையில தாண்டி நிப்பான். அவன் எப்புட்ரி 2 பிள்ளைகள வச்சு சமாளிப்பான்?" "அதெல்லாம் சமாளிப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. "இவ்வளோ நேரம் நான் சமாளிக்கல. இப்போ உங்க தம்பிகிட்ட குடுத்தோனே மட்டும் பொத்துக்கிட்டு வருதோ கோவம். பேரண்ட் நீங்க வேணா போய் இங்க குழந்தைங்கள தூக்கி நீங்க பார்த்துக்கோங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. தையான்க்கு ஆக்சுவலி ரொம்ப வேலை வந்துகிட்டே இருக்கு போல. எல்லாரும் கூப்பிட்டே இருக்காங்க. ஏன்னா அவன் தான் அங்க நின்னு பொறுப்பா பார்க்கணும். இப்போ 2 குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கான்ல. டக்குன்னு அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. ஐயோ! எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே! அவன் அங்கேயும் பார்த்து குழந்தைங்களையும் மேனேஜ் பண்றான். ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்த்தீங்களா? இதனால அவன் வெளில சொல்லாம 2யுமே மேனேஜ் பண்ணிக்கிறான். உடனே அவங்க அம்மா தான் பார்க்குறாங்க. டக்குன்னு வந்து, "டேய் தேங்கா குழந்தைய கூட்டுறா அக்காட்ட." "அக்கா பரவாயில்லக்கா பார்த்துக்கிட்டோம். நீ வேற வேலைன்னு." "டேய் கூட்றா! நீ போய் வேலைய பாருடா. அந்த மகாராணி அங்க சும்மா தானே உட்காந்துருக்கா. அவ ஒரு குழந்தையும், நான் ஒரு குழந்தையும் பார்த்துக்கிடுதோம்." அப்படின்னு சொல்லிட்டு "சரிக்கா." பாவம்க்கா 2 குழந்தைங்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்றா. அப்ப நீங்க மட்டும் சார் என்ன உட்காந்துருந்தா மேனேஜ் பண்றீங்க? என்னம்மா அவ நீயே பெத்த. அந்த 2 குழந்தைங்களுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாம பேசுறா. அக்கா அக்கா அவள திட்டாதக்கா. பாவம் அது குழந்த தானக்கா. ஆ பொண்டாட்டிய பேசினோனே இங்க ஒருத்தனுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருது போல. அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த 2 குழந்தைங்களையுமே தூக்கிட்டு வராங்க. அந்த 2 குழந்தைங்களையுமே அப்பா அப்படின்னு அழுது. அதனால நீங்க அங்கேருந்து திரும்பி பார்க்குறீங்க. நம்மகிட்ட இருந்து போம்போது அம்மான்னு அழல. அது என்ன அவன்கிட்ட இருந்து வரும்போது அப்பான்னு அழுது. குழந்தையும் மயக்கிட்டான் பாருங்களேன்! அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்க அம்மா ஆக்சுவலி இப்படி கூட்டு வராங்க உங்கள. கூட்டு வந்தோனே ஐ மீன் உங்க குழந்தைங்கள கூப்பிட்டு வராங்க. உங்ககிட்ட ஒரு குழந்தையும், உங்க அம்மாகிட்ட அந்த குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே தூங்கிருச்சு. அப்படியே ரிசப்ஷனும் அப்படியே ரொம்ப கிராண்டா ஆக்சுவலி முடியுது. இந்த சைடு மது அப்புறம் வீட்டுக்கு அங்க கூட்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபீலிங் தான். ஏன்னா இவ்வளோ நாள் கூடயே இருந்து பொண்ணு தனியா போதே மேரேஜுக்கு அப்புறம் போகுதேன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அந்த விர்ச்சுவல் எல்லாமே முடியுது. நைட்டு தேயாங்க்கு வேலை இருந்தது. ஏன்னா ஒரு மேரேஜ் வீடுனா டக்குன்னு வேலை முடியாது. நைட்டுமே அவங்களுக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறதுனால நைட்டுமே வேலை இருக்கும். நீங்க வீட்டுக்கு போய் தூங்க கூட செஞ்சுட்டீங்க. தேயாங்கு வந்து நைட் 2 மணிக்கு தான் வாரான். நீங்க நல்லா அசந்து தூங்குறீங்க. உங்க பக்கத்துல 2 குழந்தைங்க படுத்துருக்கு. இப்படியே ஒரு செகண்ட் பார்க்குறான். அழகா ஸ்மைல் பண்றான். அப்படியே உங்க ஃபோர்ஹெட்லயும், உங்களுடைய 2 குழந்தைங்களுடைய ஃபோர்ஹெட்லயும் அப்படி கிஸ் பண்றான். அப்படியே பக்கத்துல படுக்குறான். அப்படியே அந்த 2 குழந்தைங்க மேலயும், உங்க மேலயும் அந்த 3 பேர் மேலயும் அப்படியே லைட்டா கைய போட்டு அப்படியே தூங்குறான். அப்புறம் காலையில விடியுது. இப்படி நீங்க ஒரு கண்ண இப்படி ராவி ராவி பார்க்குறீங்க. விடிஞ்சிட்டா என்ன? எனக்கு இன்னும் தூக்கம் வருதே. சும்மா தானேயா இருந்தேன். அது அடிச்சு போட்ட மாதிரி வேல பார்த்தா போய் தூக்கம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு காலைல 8 மணிக்கு புலம்புறீங்க நீங்க. சரி எந்திப்போம். இதுக்கு மேலன்னா எங்க அம்மாவே விளக்கமாத்தால என்னைய அடிச்சு புடுவாங்க வந்து. அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறீங்க. எந்திரிச்சு கதவ ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ஆக்சுவலி வெளில போறீங்க. வெளில போய் பார்த்தா, "அம்மா பாட்டி வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆமா, ஆக்சுவலி உங்க பாட்டி வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க காலையில. "என்ன எங்க பாட்டி மட்டும் எப்போ பார்த்தாலும் நல்லா எனர்ஜிட்டிக்கா இருக்காங்க. இந்த எனர்ஜி நமக்கு இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வாசல்ல இப்படி கைய வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால இந்த சைடு தேயாங்க ஆக்சுவலி எந்திச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டான் போல. நீங்க இன்னும் ஃப்ரெஷ் அப் ஆகாம நிக்கிறீங்க. இவ்வளோ நேரம் எந்திரிச்சு அசதியா நின்னு அந்த வாசல்ல இதுவரை நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவன் பின்னாடி வந்து டக்குன்னு பேக் ஹக் பண்றான். "டேய் உனக்கு காலையில ரொமான்ஸ் கேக்குதா? நான் பல்லு கூட விளக்கலடா" அப்படி சொல்லிட்டு நீங்க குடுகுடுன்னு ஓடி போயிட்டீங்க. பல்லாம் விளக்கிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆக்சுவலி வாரீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் போன பாடா இல்ல. நீங்க வந்து டைரக்ட்டா போய் டைனிங் டேபிள்ல போய் உட்கார்றீங்க. தூக்கம் உங்களுக்கு கண்ண சொக்குது. ஏன்னே தெரியல. ரொம்ப டயர்டா ஏன்னா ரொம்ப நேரமா எங்க பிள்ளைங்கள தனியா பார்த்துருப்பீங்க போல. அதுவே ரொம்ப உங்களுக்கு உடம்பு வலிச்சுக்கிட்டே இருந்திருக்கு போல. அப்படி அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து ஒத்த கைய இப்படி வச்சுக்கிட்டு, இப்படி கண்ண இப்படி மூடுறீங்க. உங்களுக்கு அவ்ளோ தூக்கம் வருது. அப்போ வந்து
தேங்க வந்து கரெக்ட்டா சாப்பிடுறதுக்கு உட்காந்துருப்பான் போல. "என்ன செய்றா இவ?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய பிடிச்சு ஒரு தள்ளு தள்ளி இழுத்துருப்பான் போல. "அம்மே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கீழ டைனிங் டேபிள்ல உங்க மண்டை வசமா அடிச்சிருக்கும். அதனால வந்து "அம்மா" அப்படின்னு கத்துறீங்க. உங்க பாட்டி தான் வந்து, என்னாச்சு என்னாச்சு?" அப்படி "அத்த என்ன கைய இந்த மாரி தள்ளிட்டான்." சரி பாட்டி இது மாரி பண்ணிட்டான். இவன் இப்படியே தான் பண்றான். வேணுக்குன்னே பண்றான். நான் அடி வாங்கணும், எனக்கு வலிக்கணும்னு சொல்லிட்டு பண்றான் பாட்டி அப்படின்னு சொல்லிடுறீங்க. உடனே எங்க பாட்டி, "டேய் பாத்து அவ தான் தூங்குறான்னு தெரியுதுல்ல. அவ கைய பிடிச்சா இழுப்ப." "ம்மா அவ தூங்குறான்னு எனக்கு தெரியலம்மா. என்ன பண்றான்னு பாப்போம்ன்னு கைய பிடிச்சு இழுத்தா, மேடம் இருந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. காலங்காத்தால என்ன மேடம் என்ன 5 மணிக்கேவா எந்திச்சிட்டாங்க? 8 மணிக்கு எந்திச்சுக்கு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா நடு வீட்ல." அப்படிங்கான் தெய்யாங்க தெய்யாங்க பார்த்து இப்படி மொறைக்கிங்க நீங்க. "என்னடா! என்னமோ இந்த வீட்டுக்கு நான் என்னமோ எங்கேயோ கட்டிட்டு இருந்த மருமக மாரி பேசுற. இது என் பாட்டி வீடு தெரியும்ல உனக்கு? அ ரொம்ப ஓவரா தான் பண்ற." "ஏய் எங்கேருந்து கட்டிட்டு வந்தவளா இருந்தாலும், என் அக்கா பிள்ளையா இருந்தாலும், நீ மருமவ தானே இந்த வீட்டுக்கு. உனக்குன்னு கடமைகள் நெறைய இருக்கு. அத போய் நீ பார்க்கணுமா இல்லையா?" "ஏய் பார்க்க முடியாதுடா. தேவைன்னா நீ பாரு. இல்லன்னா என் பாட்டி பார்ப்பாங்க. நான் ஏன்டா பார்க்கணும்? நான் ஏன் பார்க்கணும்னு" சொல்லிட்டு காலையிலேயே சண்டை போட்டுருக்கேன். இப்படி உங்க பாட்டி இப்படி உங்களையும் பார்க்குறாங்க, தெரியாம பார்க்குறாங்க. அப்பா காலையிலேயே 2ம் ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்க குழந்தைங்க அப்புறம் தூங்கி முழிச்சு அழகா கியூட்டா ஏன்னா குட்டியா தேங்க எப்படி இருக்கும் பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி அழகா கியூட்டா அதுங்க 2ம் வந்து நிக்கிது. உங்க பாட்டி செல்லங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழகாவே தூக்குறாங்க. என்னமோ பண்ணுங்க. குழந்தைங்கள நானே பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு எப்படின்னா ப்ரெஸ் பண்ணி விடுறது, ஃபுல்லா லைட்டா கொலுச்சு ஊத்துறது எல்லாமே உங்க பாட்டி பார்க்குறாங்க. நீங்க இந்த சைடு தேங்கு சாப்பாடுலாம் வைக்கிறீங்க. அப்புறம் தான் ஒவ்வொன்னா கேட்குறீங்க. "நேத்து எப்போமாம்மா வந்த?" அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறீங்க. ம். அப்புறம் இப்படியே ஒரு 5 மந்த் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரியே வச்சுப்போம். இப்போ வந்து அந்த சைடு ஆக்சுவலி மதுவும் ஆக்சுவலி அந்த பையனும் ரொம்ப ஜெல் ஆயிட்டாங்க. லிட்டரலி சொல்லப்போனா மது இங்க வரவே மாட்டுக்கா. அவங்க அம்மாலாம், "ஏய் நீ வீட்டுக்கு வந்து 5 மாசம் ஆகுதுடி. கொஞ்சமாச்சும் பெத்தவா வீட்டுக்கு வந்துட்டு போடின்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வரவே மாட்டுக்கா அவன விட்டு. ஏன்னா இந்த பையன் நல்லா பார்த்துக்கிடுதான். அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிடுதான் போல. இந்த சைடு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டுக்கா. கேட்டா என் புருஷன விட்டு வாரியாங்கா. ஒரு காலத்துல அவன கட்டிக்கவே மாட்டேன்னு சொன்னவா, இன்னைக்கு இப்படி பேசுறான்னா பார்த்துக்கயேன். அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, சரி, சரி. விடுங்க, விடுங்க பரவால்ல. ஆக்சுவலி மது வந்து கன்சீவ் ஆயிருப்பா போல. அதான் அவங்க அம்மா கூப்பிட்டாங்க. "நீ வீட்டுக்கு வாம்மா, நான் பார்த்துக்கிடுதேன். ஒரு 2 மந்த் நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆ அதான் நான் வர முடியாது. எனக்கு இங்க என்ன குறை இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கேன். மாமனார், மாமியார் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் புருஷன் அதுக்கு மேல தங்கம். நான் எதுக்கு இப்போ உன் வீட்டுக்கு வரணும்? நீ கூட நான் ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணா திட்டுவ. இங்கலாம் யாருமே என்னைய திட்ட மாட்டாங்க தெரியுமா? அதனால நான் இங்க தான் இருப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மது இந்த சைடு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா போல. அப்புறம் வந்து தேயாங் இப்படி யோசிக்கிறான். மது வந்து கன்சீவா இருக்க விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். உடனே டக்குன்னு உங்ககிட்ட வந்து சொல்றான். இந்த மாரி மதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எப்படி சொல்ல பழங்கள், கொஞ்சம் திங்ஸு அந்த மாரி நெறையா வாங்கி குடுத்துட்டு அப்படியே அவள பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு. சரி ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் தேயாங்க ஆக்சுவலி அங்க அந்த பையனோட வீட்டுக்கு ஆக்சுவலி போறீங்க. போய் அங்க உட்காந்துருக்கீங்க. நல்லா கவனிக்கிறாங்க. உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப எப்படி சொல்ல ஒரு ஹேப்பி கப்புள்னா எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓ! அவ்ளோ சந்தோஷம். மது வந்து முன்னாடி எப்படி இருந்தாளோ, அதே அதே மாதிரி மாறிட்டா. அவ்ளோ சந்தோஷம். அந்த பையன் தாங்கு தாங்குன்னு தாங்குறான். உட்டா நடக்க கூட விடமாட்டான் போல அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு லைட்டா எப்படி சொல்லனா, கொஞ்சம் நீங்க லைட்டா ஃபீல் ஆகுறீங்க. அப்புறம் இத வந்து தேங் ஆக்சுவலி நோட் பண்ணியிருப்பான் போல. நோட் பண்ணிட்டு, ஏன் இவ ஒரு செகண்ட்ல கொஞ்சம் ஒரு மாரி ஆகுனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்படி யோசிக்கிறான் தேயாங்கு. அ ஆக்சுவலி கார்ல தான் நீங்களும் தேயாங்கும் வாரீங்க. டக்குன்னு உங்க கைய புடிக்கிறான். "ஏன்டி ஒரு செகண்ட்ல ஒரு மாதிரி ஆயிட்ட?" "இல்ல மாமா, இப்போ வந்து கன்சீவா இருக்கிற நேரத்துல எல்லாருமே அதிகமா தேடுறது அவங்க ஹஸ்பண்ட் தான். கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நெனப்பாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் வந்து என் லைஃப்ல நடக்கலல்ல மாமா. அதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு ஒரு செகண்ட்ல. அங்க மது வந்து அந்த சைட் போனான்னு சொல்ட்டு, அவ வந்து பின்னாடி போனாங்க பாத்தீங்களா? எனக்கு வந்து அத பார்த்து எனக்கு ஒண்ணும் தோணல. எனக்கு ஏதோ கஷ்டமாயிட்டு. நான் இந்த மாரி மூமெண்ட்லாம் என் லைஃப்ல நான் இழந்துட்டோம்னா, அப்படின்னு சொல்லி இருக்கு மாமா அப்படின்னோனே, தேயாங் டக்குன்னு சிரிக்கிறான். "இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? கவலைப்படாதடி 2 பிள்ளைங்க தானே இருக்கு. இன்னொன்னு பெத்துக்கலாம். அப்ப பாரு இந்த மாமா உன்னைய எப்படி தாங்குன்னு தாங்க போறேன்ட்டுன்னு."
நீங்க எப்படி அவன் மூஞ்சி எப்படி பார்க்குறீங்க? நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னோம்னா, இப்பவும் இன்னொரு பிள்ளைய பெத்துக்கிட்டு தான் அலையுது பாருங்க. இங்க 2 வச்சே சமாளிக்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தேயாங் டக்குனு ஒரு செகண்ட் வந்து அப்படியே சென்டிமெண்ட் ஆகுறான். பாரு ஒயன், எனக்கு ஆக்சுவலி பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் எப்படி சொல்லணும்னா, என் கூட பொறந்தவங்க வந்து 2மே அக்கா. நான் அவங்கள எவ்வளோ பாசமா நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? எங்க அம்மா ஸ்டேஜ்ல வச்சு பார்த்துருக்கேன். ஆனா, எனக்கு வந்து ஒரு பொண்ணு பொறந்ததுன்னா, அந்த ஃபீலிங் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்னால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. எனக்கு கண்டிப்பா ஒரு பொண்ணு வேணும்டி. எனக்கு பொண்ணு பெத்து தருவியாடி? அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய பிடிக்கிறான். நீங்க ஒரு செகண்ட் இப்படி பார்க்குறீங்க தெய்யாங்க. எனக்கு ரொம்ப ஆசை. நான் ஒரு பொண்ண பார்க்கணும். அந்த பொண்ண பார்த்து பார்த்து வளர்க்கணும் சின்ன வயசுலேருந்து. அப்புறம் ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்போ இவ்ளோ நாள் வர எனக்கு ஆக்சுவலி என்ன தோணுதுன்னா, நான் நெறையா பசங்க இருக்கா அம்மா இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு 2 பையன் இருக்கு. அப்படி சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா இருக்கேன். ஆனா நான் இதே பொண்ணுங்க இருக்க அம்மா, அப்பா கிட்ட பேசணும்னா அப்படி பேச மாட்டுக்காங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குடா, நான் பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்றாங்க. எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குடி. எனக்கும் ஒரு பொண்ணு வேணும். நானும் பொறுப்பா இருக்கணும். இத விட எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லிட்டு சென்டிமென்ட்டா பேசலாம். நீங்க எப்படி மூஞ்ச எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு லைட்டா சிரிப்பு வருது. அதனால தான் அப்புறம் அப்படியே தான் வீட்டுக்கு போறீங்க. அப்புறம் ஒரு 1 மந்த் ஆஃப்டரு நீங்க பேக் டூ நீங்க கன்சீவ் ஆயிட்டீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பயம். இதுவுமே பையனா பிறந்துருமோ! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. அதான் என்கிட்ட சொன்னா, எதுனாலும் பரவாயில்லடி. எதுனாலும் நம்ம பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க நம்மள மாதிரி தான் இருக்கும். அதனால கவலைப்படாத. எந்த பிள்ளையா இருந்தாலும் பரவால்ல அப்டி சொல்லிட்டு கடைசில, இருந்தாலும் எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்டிம்பான். டேய் நீ அதுவும் பேசுற, இதுவும் பேசுற அப்டி சொல்லிட்டு. ஆனா தெரியாம போட்டு படாத பாடு படுத்திட்டீங்க. அவன் உட்டா போதும்டா சாமி அப்டிங்கிற லெவலுக்கு. ஃபர்ஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் மந்த்து, 2 மந்த்லாம் அவங்கள ரொம்ப தாங்குன்னு தாங்குவான். அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூக்கம் வராது. நெறைய விஷயங்கள் சாப்பிடணும்னு தோணும் பார்த்தீங்களா? பாவம் அவன போட்டு படாத பாடு படுத்தி எடுத்துட்டீங்க. இன்னொரு பிள்ளைய பத்தி அவன் யோசிக்கவே கூடாது. உங்களுடைய டார்கெட்டு, மைண்ட் செட் எல்லாம் அப்படிதான். ஒரு வேளை இது பையனா இருந்தாலும் எனக்கு நீ அடுத்து பொண்ணு பெத்து தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிறக்கூடாது. அதனால தான் அவன போட்டு இந்த டார்ச்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நானே சொல்லியிருப்பேன். தியாங்க வந்து அந்த மாரி வயல்ல அந்த மாரி இதில தான் வேலை பார்க்குறான் அப்படிங்கிறதால 24/7 உங்க கூட தான் இருப்பான். அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் இந்த சைடு வந்து மதுக்கு வந்து வளகாப்பு நடக்கு. உங்களுக்கு அப்போ வந்து எப்படின்னா ஒரு 5 மந்த் கிட்ட உங்களுக்கு ஆகுது. மதுக்கு வந்து 9 மந்த் கிட்ட ஆயிருச்சு. மது என்ன பண்ணிட்டா, வளகாப்புக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு பிள்ளாவே மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. அவங்க அம்மா சொல்லி புலம்புன்னு புலம்புறாங்க. இந்த பிள்ளை எதுக்கு இப்படி இருக்கு? நானும் பார்க்குறேன். அவளுக்கு இங்க வர புடிக்கலையா? பெசாட்டி அப்பா, அம்மாலாம் யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு நான் எழுதி குடுத்துடலாமான்னு பார்க்கேன். வளகாப்பு போட்டு வந்திருக்கு. பிள்ளை பெத்ததுக்கு அப்புறம் தானே அனுப்புவாங்க. இது என்ன 2 நாள்லயே போயிருச்சு? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு தெய்யாங்க இப்படி பார்க்குறான். உங்க வீட்டுக்கு போறியா என்ன? டேய்! நீ ஏன் கொண்டு புடிச்சுக்கோன்ட்டு இருந்தாலும் நான் என் வீட்டுக்கு போமாட்டேன்டா. நான் உன் கூட தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்களுக்குமே இந்த இந்த வந்து ரொம்ப கிராண்டா வளகாப்பு நடக்கு. ஏன்னா எப்படி சொல்லனா, உங்களுக்குமே ஒரு இந்த சைடு மதுக்கு வந்து அழகான ஒரு கேர்ள் பேபி பொறந்திருக்கு. அத பார்த்தோனே தியாக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னு சொல்றத விட, ஐ மது குழந்தையெல்லாம் பார்த்தோம் தெரியுமா? எவ்வளோ கியூட்டா அழகா எவ்வளோ அழகா அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்குடி. எனக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை ஏஞ்சல் வேணும்டி அப்படிங்க. நீங்க அவ்வளோ மகிங்க டேய் 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 நானே பயத்துல இருக்கேன்டா. நீ கூட கொஞ்சம் பயமாக்க பயப்படுத்தாதடா. அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்க கடுப்பாவீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நியர்பை 9 மந்த் ஆகுது. உங்களுக்குமே ஆக்சுவலி மது அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 2, 3 மந்த் இங்க தான் இருக்கா. ஏன்னா அவங்க வீட்ல ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்க போல. 2, 3 மந்த் நீ இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு உங்களுக்கு வந்து 9 மந்த்து வளகாப்பு ஆக்சுவலி ரொம்ப கிராண்டா நடக்குது. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு இல்ல அப்படிங்கிறதால, தேயாங்க வந்து நெறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்றான். ஏன்னா உங்களுக்கு வந்து கல்யாணமும் நீங்க பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஏத்த மாரி நடக்கல. ஃபர்ஸ்ட்டு கொலைக்கு வளகாப்பும் நடக்கல அப்படி சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள் அவ்ளோ விஷயங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயமும் அந்த வளகாப்புல அவ்ளோ பார்த்தா, நீங்க அன்னைக்கு ரொம்ப ஒரு செகண்ட்ல பயங்கர சென்டிமென்ட்டா ஆயிட்டீங்க. அவன எவ்ளோ போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்க அவன எவ்ளோலாம் பேசியிருக்கீங்க.
ஆனா அவன் உங்களுக்காக எவ்வளோ தூரத்துக்கு பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பயங்கரமா எமோஷனலா ஆயிட்டீங்க. ஒரு செகண்ட் அந்த அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க. அப்பமேட்டு ஏங்க டக்குன்னு ஹக் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் வயிறு இடிக்குது. வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும். வயிறு இடிக்குது. இருந்தாலும் ஏங்க சைடுல ஹக் பண்ணிட்டு கண்ணுலருந்து கண்ணீரா வருது உங்களுக்கு. ஏங்க சரி என்னடி ஆச்சு? என்னாச்சு? இல்ல மாமா, எனக்காக நீ எவ்ளோ பண்ற. சாரி மாமா, நான் உன்னைய நெறைய கஷ்டப்படுத்திட்டோம்லா அப்டிங்கீங்க. ஏய் லூசு இங்க பாரு, இது நம்ம ஃபங்ஷனு. இப்படியா நீ நிப்ப? நாளைக்கு நீ ஃபோட்டோ பார்க்கும்போது ஏன்ட்ட தாண்டி சண்ட போடுவ. உன்னால தான் நான் அழுதேன். எனக்கு போட்டா மூஞ்சில நல்லாவே இல்லன்னு சொல்லி ஏன்ட்ட தாண்டி சண்ட போடுவ. தயவு செய்து அழுகாதடி அப்படிங்காங்க. ஏங்க டக்குன்னு சொன்னோனே சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் இப்படி எல்லாருமே பார்க்குறாங்க. உங்களோட வளகாப்பு ஃபங்ஷன் ஆக்சுவலி ரொம்ப கிராண்டா போகுது. அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு எப்படி சொல்ல 1 மந்த்துன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வளகாப்பு முடிச்சு ஒரு 20 டேஸ்ல தான் டெலிவரி இருக்கும் போல. டெலிவரி வந்து உங்களுக்கு 3 நாளே லைட் லைட்டா பெயின் வர ஆரம்பிச்சுட்டு. ஐயோ! என்னடா வலிக்குது அப்படி சொல்லிட்டு அந்த டைம்ன்னு பார்த்து தேங்காயும் இல்ல. ஏன்னா அவனுக்கு ஏதோ வேலை வயல்ல இந்த மாரி கண்டிப்பா போன்னு சொல்லிட்டு வந்துங்க. உன் பாட்டி மட்டும் தான் வீட்ல இருக்காங்க. நீங்க உங்க பாட்டிட்ட சொல்றீங்க, "பாட்டி எனக்கு வலிக்குது பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. "ஏய் என்னன்னு தேங்காய் கூட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் தேயாங்க ஆக்சுவலி கூப்பிடுறாங்க. "டேய் டேய் உன் பொண்டாட்டி வயிறு வலிக்குங்காளா வாடா" அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து தேயாக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அவனுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தாலும் இது பார்க்கல. அவனுக்கு கை கால்லாம் கிடுக்கிடுன்னு நடுங்குது. ஐயோ! என்ன வலிக்க சொல்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஆக்சுவலி கூட்டு போறேன். அவங்களுக்கு பயங்கரமா வலியா போச்சு. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். என்ன அவனுக்கு வந்து அத ஃப பார்த்தது எப்படி சொல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்புறம் அப்படியே உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சம் வலியில ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் கிட்ட தான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் குழந்தைய பெத்து எடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கேர்ள் பேபி தான். தேயாங் நெனச்ச மாரி கேர்ள் பேபி தான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு. நீங்க அவ்ளோ வலியில துடிச்சிருப்பீங்க. அவன் அந்த குழந்தைய வாங்கி பார்த்தான். ஆனா உங்கள இன்னும் கூட்டு வரல. நீங்க ரொம்ப அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. அவனால சுத்தமா முடியல அவங்க பார்க்காம. டாக்டர் கிட்ட சண்டைலாம் போடுறான். என்னைய அவள ஒரே ஒரு வாட்டி நான் பார்த்துக்கிட்டேன். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் சொல்லிட்டு சண்டை போட்டு, அப்புறம் எப்படியோ உங்கள பார்க்குறதுக்கு அலோ பண்றாங்க. நீங்க இப்படி படுத்துருக்கீங்க. தேயாங் வாரான். வந்து உங்க கைய புடிக்கிறான். புடிச்சு, "சாரிடி நீ இவ்ளோ கஷ்டப்படுவ சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய பிடிச்சு அழுறான். "நம்மளுக்கு இதோட போதும்டி. குழந்தைங்க இதுக்கு மேல நமக்கு வேண்டாம்மா. போதும். இதுக்கு மேல நான் கேட்கவும் மாட்டேன். ஆனா, ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ பெத்திருந்த அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, சத்தியமா நான் இன்னொரு குழந்தைக்கு நான் வேணும்னு சொல்லியிருக்கவே மாட்டேன்டின்னு" சொல்லிட்டு தேயாங் இப்படி அழுறான். இப்படி இங்க ஒரு செகண்ட் இப்படி கான்ஷியஸ்ல வந்து நீங்க பார்க்குறீங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்தே பேசுறீங்க. சாரிடி. எதுக்கு மாமா சாரி சொல்ற? எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? மாமா அது அப்படிதான் மாமா. அதுதான் பொண்ணுங்களுக்கு உள்ளது. அதுக்கு என்ன மாமா செய்ய முடியும்? நீ நெனச்ச மாரி கேர்ள் பேபி தானே மாமா பொறந்திருக்கு. பொண்ண பார்த்தியா மாமா? நான் பார்க்கலடி. உன்ன பார்த்தா தான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இவங்கள ஹக் பண்ணி அழுறான் என்னையம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி, கஷ்டமா இருக்கு. நீ அந்த 2 குழந்தைங்களையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு தானே பெத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சரி சரி விடு விடு விடு. அதெல்லாம் அதெல்லாம் அது அப்படிதான் மாமா. பொண்ணுங்க தானே மாமா பெத்து தரணும். இதுக்கு போட்டா இவ்வளோ அழுதுகிட்டு சொல்லும்போது, அப்புறம் வந்து டாக்டர் வந்து நார்மலா ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு, சரி இவங்கள நார்மல் ஷிஃப்ட்டுக்கு மாத்திடலாம் சொல்லிட்டு உங்கள இந்த சைடு மாத்துறாங்க. அப்புறம் தான் அவன் அந்த குழந்தையே போய் பார்க்க போறான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி குழந்தைய பார்க்கல தையாங்கு. அப்பதான் அந்த ரூம்ல ஆக்சுவலி அந்த குழந்தை கொஞ்சம் அழுற சவுண்டு கேட்குது. அவன் தான் அந்த குழந்தைய அப்படியே கையில வாங்குறான். அதுவும் பார்க்கறதுக்கு அப்படியே தேயாங் மாதிரி கியூட்டா இருக்கு. இந்த குழந்தை தேயாங் மாதிரி கொஞ்சம் உங்கள மாதிரி கலவையா ரொம்ப கியூட்டா இருக்கு. அவளுக்கு அவ்ளோ சந்தோஷம். ஒரு பக்கம் வந்து எப்படி சொல்லலாம், உங்கள அவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க பெத்திருக்கீங்க. அந்த வலிய தாண்டி அவனுக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்ளோ ஹாப்பினஸ்ன்னே சொல்லிக்கலாம். அப்படி இருந்துச்சு. அவனுக்கு அவ்ளோ அதனால தான் அவங்க அப்படியே உங்ககிட்ட வாரான். அப்படி குழந்தை நைட் ஃபுல்லா உங்களையும் பார்த்துக்கிட்டான், குழந்தையும் பார்த்துக்கிடுறான். அப்படி தான் ஒரு 2 ஆர் 3 மந்த் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அவன் அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டான். குழந்தை போயிட்டேன்னா குழந்தைய ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். அந்த குழந்தைங்கள கூட அப்படி நைட்டு ஃபுல்லா வச்சு தூங்க வச்சது கிடையாது. ஆனா, அந்த பொண்ணுக்கு அப்படியே உல்ட்டா. நைட்டு ஃபுல்லா வச்சு கையில வச்சு அப்படி தாங்குன்னு தாங்குறான். உங்களுக்கே ஒரு லிமிட்டுக்கு மேல ஜலஸ் ஆயிட்டு. டேய்!
ஆனா பார்த்துட்ருக்க ஓர பண்ற பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு, உட்டா உன் பொண்ணு என் இடத்த பிடிச்சிருவா போல. அதெல்லாம் எப்போ என் பொண்ணு பிடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. உனக்கும் மேல அப்படிங்கான். டக்குனு அவன் ஷர்ட்ட பிடிச்சு, இப்போ நீ என்ன சொன்ன? எனக்கும் மேலயா நீனு? அப்படின்னு சொல்லிட்டு தேக்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க. ஐ மீன் எப்படின்னா அவன குனிய வச்சு அவன் ஷோல்டர்லயே அடிக்கிறீங்க. சொல்லுவேடா, உனக்கு பிள்ளைய பெத்து குடுத்தது நான் தானே. இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்க பாட்டி இப்படி உங்க 2 பேரையுமே பார்க்குறாங்க. அவங்க லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இவங்க 2 பேரும் என்னதான் சண்டை போட்டாலும், அடுத்த நிமிஷம் அவளுக்கு ஒண்ணுனா இவன் துடிக்கிறது, இவனுக்கு ஒண்ணுனா அவ துடிக்கிறது. ம்ஹ்ம். அப்படி ஒரு லவ் இருக்கு 2 பேருக்கும் நடுவுல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அப்படியே அவங்க ஃபேமிலி இப்படியே பார்த்து அப்படி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இந்த 3 ஷார்ட்டன் ஆக்சுவலி இந்த இடத்துலயே நான் முடிக்கிறேன். சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா சீக்கிரமா வரும். என்னன்னே தெரில, ரொம்ப சோம்பேறியா இருக்கேன். இந்த 1 வாரம் ஃபுல்லா சும்மா தான் இருந்தேன். எதுவுமே பண்ணல. நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லியே 2 வாரம் போயிருச்சு. சரி, இன்னைக்கு பண்ணியே ஆகும் சொல்லிட்டு நான் அத பண்றேன். இன்னைக்கு நான் பேசுறோம்னா, நாளைக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகும். சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமா அப்லோட் ஆகும். சரி, ஓகே.